சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. இவர் சூப்பராக பிரசங்கம் பண்ணுறாரு, சூப்பராக மியூசிக் பண்ணுறாரு. ஆண்டவர் கூட இல்லைன்னா எப்படி ஒரு பாட்டு எழுதுவார்? இப்படியெல்லாம் யங் ஜெனரேஷன் அவங்க செய்கிற பரவாயில்லையே, அது அப்போ தப்பு பண்ணாலும் ஆண்டவர் கூட இருப்பார், ஊழியர் நடக்கும், ஆண்டவர் பயன்படுத்துவார்ன்ற ஒரு தவறான மைண்ட் செட் இருக்குது நிறைய இடத்துல. நான் உலகத்தில் தமிழ் கம்யூனிட்டியில் வெஸ்லி எழுதின பாட்டுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. கண்டிப்பாக நானும் அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். ஆனால் சர்ச்சில் ரொம்ப நல்ல பையனாக இருப்பேன். ஆனால் என்னுடைய பர்சனல் அந்தரங்க வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. குடிப்பழக்கத்துக்கும் நான் ஆளானேன். எப்படி காடோட ஹார்ட்டை புரிஞ்சு கொண்டு காட் கொடுக்குற அந்த வேர்ட்ஸ் வச்சு எழுதணும். பிகாஸ் இன்னைக்கு ரொம்ப ஏஐ வச்சு பாட்டு எழுதுகிற அளவுக்கு ஐ திங்க் விச் இஸ் கோயிங். ஸோ வாட் ஷுட் பி தேர் மைண்ட் செட் அங்கிள்? ஸோ ஜனங்கள் தேவனோடு இணையணும். நான் மறைஞ்சு இருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன டூலாக, நம்ம இன்னும் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது, ஒரு சின்ன டூல் ஜனங்களை தேவனோட கனெக்ட் பண்ணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் காடுக்கும் எக்ஸைட்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரில. இப்போ நீங்கள் ஒர்ஷிப்பில் அழுகிறான்றீங்கள, மைக்கேல் ஜாக்சன் கான்சர்ட்லேயும் அழுவான். அது ஒரு ஸ்பிரிட். உன்னை கோபப்படுத்தணுமா அதுக்கு, இந்த செக்ஷுவல் அந்த காரியங்களை இது பண்ணுறது அதுக்கு மியூசிக், எல்லா இதுக்கும் மியூசிக் ஒரு டூலாக பிசாசு பயன்படுத்துனா. இப்போ அந்த வாரம் என்ன சாங் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, ஒரு நியூ சாங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? வாட் ஷுட் பி தேர் மைண்ட் செட் as well? சினிமா ஹீரோ வர்ற மாதிரி தங்களை ஃபோக்கஸ் பண்ணுற எல்லா இடத்துலுமே ஆவியானவர் துக்கப்படுவார்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு பிரச்சனை என்னென்னா, எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மனுஷ ஞானத்தினால முடியாது, பரிசுத்த ஆவியானவர்னால. அப்படி இருந்தால் தான் தப்பிக்க முடியும். நான் சொல்லுவேன், இந்த கடைசி நாட்டில் பிசாசு எடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் மியூசிக். யங் ஜெனரேஷனை ஆண்டவர் விட்டு வழி தப்பி போக. Hello, Uncle. Welcome to the Encounter podcast. Thank you. So happy to have you today. Yes. ஒரு வருஷம் முன்னாடி ஜான்வரி நீங்கள், நான், அகஸ்டின் அங்கிள் எல்லாருமே டின்னர் டேபிளில் இருக்கும்போது ஐ ஓப்பன்ட் அப் அபவுட் த விஷன். காட் என்கிட்ட பேசினாங்க, இது மாதிரி நான் ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டேபிளில் அங்கிள் ஆல்மோஸ்ட் லைக் 1 hour 1.5 hours கவுன்சில் பண்ணி எப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷனில் அன்றைக்கி நீங்களும் ஒரு பார்ட்டாக இருந்தீங்க. அன்றைக்கி ஐ டோல்ட் யூ, அங்கிள், ஐ டெஃபினெட்லி வாண்ட் ஹேவ் யூ ஆல்சோ அப்படின்னு. ஆஃப்டர் 1 year at the right time, God has brought you today with us. Thank you so much, uncle. ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வர வந்திருக்கீங்க in your busy schedule. So I really hope the conversation இன்னைக்கு நம்ம பேச போகிறது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்றத டெஃபினட்டாக நான் நம்புகிறேன். நம்ம ரொம்ப சீரியஸ் கான்வர்சேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, we've always loved your songs. அதையும் தாண்டி எப்போ பாடினாலுமே ரொம்ப ப்ரெசன்ஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க பாட்டுக்கள் எல்லாமே. பிகாஸ் நான் என் சர்ச்சில் மீடியா டீமில் சர்வ் பண்ணுறேன். அது என்னோட ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப். நான் காட்க்கு என்னால் முடிஞ்ச இதை அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஸோ அந்த வர்ஷிப் நான் மீடியா டீமில் லிரிக்ஸாக இருக்கட்டும், பிபிடி போட்டு வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது, உங்கள் பாட்டுகள் பாடும்போது வெரி ஃபர்ஸ்ட் சாங் ப்ராபபிளி நிறைய பாட்டு ஓப்பனிங் சாங்காக பாடுவாங்க நிறைய சர்ச்சஸில் எவ்ரி சண்டே. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, இப்போ மேபி நீங்கள் பாடும்போது தெரியும் அது உங்கள் பாட்டு தான், நீங்கள் தான் பாடினீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நான் பாட்டு லிரிக்ஸ் போட்டுட்டு இருக்கும் போதே I will be filled with the presence of God. எங்கே இருந்தாலுமே அந்த சாங்ஸ் அவ்வளோ ஒரு ப்ரெசன்ஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. பிகாஸ் ஐ வில் பி ஃபுல்லி இன் டியர்ஸ். அந்த ஒரு ரூமில் பாதி நேரம் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ வில் பி த ஒன்லி கேர்ள் தேர் சர்விங். ஸோ எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வரும். தட் ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஹோல்ட் இட் பேக். ஐயோ, எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக எம்பாரசிங்காக இருக்கும். ஐயோ, என்ன கண்ணிலேருந்து தண்ணி வருது, எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், எல்லாரும் பார்க்குறாங்களே அப்படின்னு. ஸோ யூர் சாங்ஸ் ஹவ் பின் சச் அ கிரேட் பிளெஸ்ஸிங். ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு த சீரியஸ் டாபிக், எங்களுக்காக நீங்கள் உங்களுடைய ஃபியூ சாங்ஸ் இந்த மக்கில் இருக்கு அங்கிள், நீங்கள் பாடின நிறையா பாட்டுக்கள். ஸோ அதுலேருந்து ஒன்று பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபார் அ மினிட் ஆர் 2 நீங்கள் எங்களுக்காக, நீங்கள் ஒரு மியூசிஷியனாகவும் இருந்திருக்கீங்க. ஸோ இது ரெண்டுமே பாடிட்டே ப்ளே பண்ணிட்டே, we just want to hear you sing today. Yeah, sure, definitely.
நான் எடுக்கட்டுமா? அப்படி எடுத்து கொடுங்க. ஷூர். ஓகே. உயரமும் உன்னதமுமான. What a beautiful song. Yeah, definitely. I'll sing one chorus, right? Sure, uncle. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. What a beautiful song to start with, uncle. வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மை உள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மை உள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஆக்சுவலி இந்த சாங் நீங்க எழுதுனீங்க அங்கிள்? ஆக்சுவலி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். லாங் இயர்ஸ் பேக் நான் ஒரு வீட்டுக்கு மார்னிங் ஜெபம் பண்ண போகிறேன். பைக்கில் போயிட்டுருக்கேன். ஸோ யூஸ்வலாக நான் ட்ராவல் பண்ணும்போது வொர்ஷிப் பண்ணிட்டே போவேன். பட் அன்னைக்கு நான் புலம்பிகிட்டே போனேன். ஏன்னா என்னோடய பர்சனல் லைஃப்பில் என்னுடைய மினிஸ்ட்ரியல் லைஃப்பில் ஃபேமிலி லைஃப்பில் ஆண்டவர் கொடுத்த நிறைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற தாமதமாயிட்டே இருந்துச்சு. ஸோ ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவரே மறந்துட்டிங்களா நீங்கள் தான் கொடுத்தீங்களா இல்லை நானே எடுத்துட்டேனா. ஸோ அப்படி ஒரு கான்வர்சேஷன் அப்படி போயிட்டுருக்கும்போது ஆண்டவர்கிட்ட புலம்பிகிட்டே போகிறேன். திடீர்னு ஐ ஹர்ட் ஒன் வாய்ஸ் ஐ எம் ஸோ ஃபெய்த்ஃபுல் இன் மை ப்ராமிசஸ். ஸோ அந்த வார்த்தை வந்த உடனே என் துக்கமெல்லாம் பறந்து அந்த ரோட்டில் மார்னிங் 7 o'clock கத்துறேன் நான், லார்ட் யூ ஆர் ஸோ ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு வொர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நான் கத்தி வொர்ஷிப் பண்ணும்போதே இம்மிடியேட்டாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை என் வாயில் வச்சிட்டாரு. ஆமாம். ஸோ அந்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே சோர்ந்து போகாத வரைக்கும் பாட்டு கிடச்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு அந்த பாட்டை பாடி ஜெபம் பண்ணிவிட்டு ஸோ திரும்ப வீட்டுக்கு வந்து அப்புறம் உட்காந்து எழுதும் போது தான் ஆண்டவர் பேசின வார்த்தை அவர் மனிதன் அல்ல பொய் சொல்வதில்லை. ஸோ
அங்கிள் டு யூ ஃபீல் லைக் இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த வெயிட்டிங் பீரியட்ல இருக்கும்போது அவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. Yeah, yeah, காட் அவங்களுக்கு ப்ராமிஸ் yeah, பண்ணியிருப்பாங்க. yeah, yeah. ஆனா வந்து அதை எப்படி நம்ம வெயிட் பண்ணணும் பேஷண்ட்லி காடோட அந்த பெர்ஃபெக்ட் டைமிங்க்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க முடியாம சில நேரம் நம்மளோட சுத்தி உள்ள சிச்சுவேஷன்ஸ் வந்து அது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்துல வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. ஸோ அவுட் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஒரு லைன்ல அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஒரு வாட் வுட் யூ சே? லைன்ல மீன்ஸ் அதாவது பைபிள் இஸ் வெரி கிளியர். பேதுரு மூலமா ஆண்டவர் எழுதும்போது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஸோ ஆண்டுடைய பிளான்ஸ் வந்து அவருடைய டைமில் அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வி ஹாவ் டு வெயிட். அந்த மெச்சூரிட்டி ஆண்டவரோட நெருங்கும் போது அந்த ஃபெய்த்து ஆண்டவர் நிச்சயமாக ஏற்ற காலத்தில், ஏன்னா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற வெட்கப்பட்டு போவதில்லை. ஸோ இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு. ஸோ அது ரொம்ப முக்கியம், அந்த காத்திருக்குதல் அப்படின்றது. பட் அந்த டைம் வந்து ரொம்ப பயங்கரம். பிசாசு வந்து நம்மளை அதில் சஸ்டெயின் பண்ண விடாமல் அவசரப்படுத்தி நம்ம ஐடியாஸ் நம்முடைய டிசையரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப டெம்டேஷன்ஸ் வரும். பட்டு கர்த்தருக்கு காத்திருக்குதுன்றது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆமாம். பட் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அந்த வெயிட்டிங் பீரியட்ல இருக்கும்போது பேக் ஸ்லைட் ஆகி போயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசாசு வந்து இந்த வெயிட்டிங் பீரியடை வந்து தப்பாக அவன் யூஸ் பண்ணுவான். நெகட்டிவ் தாட்ஸை போடுவான். ஆண்டவர் உன்னை கைவிட்டாரு, உன் மறந்துடு, அதெல்லாம் நடக்காது, அந்த மாதிரி தாட்ஸ் வரும். வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ ஆண்டவரோட நல்ல நெருக்கமான உறவை வச்சு வேதத்தை வாசித்து ஆண்டவரோட நெருக்கமாக இருக்கும்போது அது நமக்குள்ள ஃபெய்த் அதிகரித்து நம்ம அதுக்கு காத்திருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார் நிச்சயமாக. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில். டெஃபினெட்லி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. Okay, with this we end this Really? section. Yes. One more. Last one. நன்றி நிறைந்த இதயத்தோடைய நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதனேசுவை பாடிடுவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே, நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே, நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே, நன்றி
நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். What a beautiful way to start the interview, uncle. Yes. இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் நீங்க வந்து ஒரு worship leader-ஆ, ஒரு amazing song writer-ஆ, ஒரு wonderful evangelist-ஆ, Yeah. ஒரு amazing father-ஆ தெரியும். But who is Wesley Maxwell? How is his childhood? எப்படி நீங்க வளர்ந்து வந்தீங்க? ஒரு நல்ல கிறிஸ்டியன் ஃபேமிலி நான் பிறந்தேன். நான் அப்பா வந்து ரோமன் கேத்தலிக்னு ரட்சிக்கப்பட்டாங்க. அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட் ரட்சிக்கப்பட்டு 2 பேரும் பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்தோன்னே தான் மேரேஜ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்கு 5 பிள்ளைங்க, நான் 3rd. ஸோ ஆனால் சின்னதுலேருந்தே நான் ரொம்ப பயங்கரமான குறும்பு பண்ணுவேன். பயங்கர சின்ன வயசுலேயே நிறைய தவறான ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஸ்மோக் பண்ணுறது, சினிமா ரொம்ப பைத்தியமாக இருக்கிறது. ஸோ அப்புறம் குடிப்பழக்கத்துக்கும் நான் ஆளானேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப, ஆனால் சர்ச்சில் ரொம்ப நல்ல பையனாக இருப்பேன். ஆனால் என்னுடைய பர்சனல் அந்தரங்க வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ என்னுடைய 18வது வயசு முடியும் போது 19 இயர்ஸில் எங்கள் அப்பா இறந்தாங்க. அப்பா இறங்கும்போது தான் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை சந்தித்தார். ரொம்ப நெருக்கமான, ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு அரசியல் கட்சியோட அந்த ஒரு மன்றத்தில் உட்காந்துட்டு விளையாண்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு லைக் தட் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ஸோ அந்த டைமில் ஒரு ஒரு மோசமான ஒரு நிலை, ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் ஆண்டவர் வந்து என்னை சந்தித்தார். ஸோ அன்னைக்கு என்னுடைய லைஃப்பை 100% ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்னை ரட்சித்து எல்லா கெட்ட பழக்க வழக்கத்துலேருந்தும் ஆண்டவர் எனக்கு பரிபூர்ணமாக விடுதலை கொடுத்தாரு. அந்த அந்த ஒரே நாளில் என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. That's so beautiful, uncle. ஆனால் நிறைய பேர் வந்து இது மாதிரி அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இன்னும் காடோட வந்து இன்னும் ரொம்ப தூரமாக போயிடுவாங்க. பிகாஸ் கடவுள் மேலே கோவம் வரும். நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க எனக்கு அப்படின்னு. நிறைய பேர் அதுக்கப்புறம் ஏத்திஸ்டாலாம் மாறியிருக்காங்க. இல்லை கம்ப்ளீட்டாக சர்ச் போகிறதே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு அந்த ஒரு ஃபேஸ் எப்படி இருந்தது? பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு வந்து ஸ்டெப் அப் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் ஆஃப்டர் யுவர் டேட் பாசிங் அவே. ஸோ ஹவு இஸ் தட் ஃபேஸ் அங்கிள் உங்கள் வாழ்க்கையில்? ஸோ அந்த டைமில் ஆண்டவர் ஒரு ஒரு என்கவுண்டர் நடந்தது என் லைஃப்பில். ஸோ டோட்டலி ஐ சரண்டர்ட் மை லைஃப். ஸோ அந்த டைமில் ஆண்டவர் என்னை ஜெபம் பண்ண வச்சார். ஸோ எனக்கு பெருசாக அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கிடையாது. ஏன்னா பழைய சின்ஃபுல் லைஃப்பில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு ஸோ வெளியே வந்தோடனே எனக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. How is that? ஒரு overnightல leaving all your friends and coming கஷ்டமா இருந்திருக்கும்ல ஒரு மாதிரி. How difficult was it? பட் அந்த ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த ஒரு தாகம், ஒரு தாகம், ஆண்டவர் இனிமேல் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும். மறுபடியும் விழுந்துருவனோ மறுபடியும். ஸோ அதனால் அந்த டைமில் நாங்கள் வீடும் இன்னொரு இடத்துல ஷூட் பண்ணோம். ஸோ அதனால் டோட்டலி என் லைஃப்பை ஆண்டவர் மாற்ற ஆரம்பித்தார். அப்புறம் ஜெபம் பண்ண வச்சார். எப்போவும் என் கிட்டாரும் கையுமா ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணி அழுது ஜெபம் பண்ணி அந்த டைமில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆண்டவர் கொடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அங்கிள்? காலேஜ், அதுக்கப்புறம் வந்து படித்து முடிச்சுட்டு நான் வந்து ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைத்தது அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ ஏன்னா அப்பா இறந்தோடனே எனக்கு ஃபேமிலியோடைய அத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டியும் என் மேலே வந்துச்சு. எனக்கு 3 சிஸ்டர்ஸ், 2 எல்டர், ஒரு யங்கர் பிரதர். ஸோ அதனால் அவங்களுக்கு அவங்களுடைய ஃப்யூச்சர், அவங்களுடைய மேரேஜ் காரியமெல்லாம் செஞ்சு வைக்கணுன்ற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது. அந்த டைமில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால எங்கள் ஹோல் ரிலேட்டிவ்ஸ் எங்களை ஒதுக்கிட்டாங்க. ஸோ அதனால் 100% ஆண்டவரை டிபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவரே தள்ளினார். ஏன்னா என்னை உருவாக்குறது, என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப நெருக்கமாக சேர்றதுக்காக. ஏன்னா நிறைய பேருடைய லைஃப்பில் ஆண்டவர் அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி தான் நம்மளை அவரோடு கூட ரொம்ப அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன்.
தாவீது சொல்ற மாரி, "உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்ற" மாரி, அந்த டைம்ல எனக்கு உலகமே தெரியாது. வேற எதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஸோ ஆண்டவர், தேவ பிரசன்னம், ஜெபம் அப்படிதான் இருக்கும். அந்த மாரி பண்ணிட்டுருக்கும்போது நல்ல வேலைய ஆண்டவர் குடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னோட ஒவ்வொரு சிஸ்டர்ஸ்க்கா நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். ஏன்னா பெரிய எங்களுக்கு ஒரு சேவிங்ஸும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் அற்புதமா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு, ஏன்னா எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் கடைசியா கல்யாணம் பண்ணேன். ஓ! உங்க தம்பிக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆமாமா. ஓ! அவரு முதல்லயே பண்ணிட்டாரு. பட் ஓகே. அதுக்கப்புறம் தான் ஓகே. ஸோ கடைசியா தான் நான் கல்யாணம் பண்ணேன். ம். ஸோ உங்க ஸோ பேரண்ட்ஸ்க்கு அது எப்படி இருந்துச்சு? ஆப்வியஸா இதுக்கு முன்னாடி நீங்க அந்த பாவ பழக்கத்துல இருக்கும்போது, இல்ல ஆமா. தவறான ஃப்ரெண்ட்ஸோட இருந்தப்போ, என்னதான் ஹைட் பண்ணாலும் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஐயோ! தே கேன் சென்ஸ் இட். தெரியும், ஸோ தெரியும். அப்படி இருந்த உங்கள வந்து திடீர்னு வந்து ம். ஒரே ஜெபமும், பைபிளும் யாஹ்! கையுமா யாஹ்! பார்க்கும்போது, அவங்களுக்கு அது எப்படி அம்மா இருந்துச்சு? அம்மாக்கு அம்மாக்கு? அம்மா வந்து பயங்கர பிரேயர்ஃபுல். ஓ! ஓகே. ஆமா. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணமே அம்மாவுடைய பிரேயர் தான். ஸோ அவங்களுடைய ஜெபம் தான். இல்லன்னா நான்லாம் கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். ம். ஸோ வீட்ல நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ், ஒரு சில காரியங்கள்லாம் இயேசுவே கிடையாது, கடவுள் கிடையாதுன்னு எங்க அம்மாட்ட ஆர்கியூ பண்ணுவேன். ஆனா எங்க அம்மா, அவங்க நிம்மதியா தூங்குனத நான் பார்த்ததே இல்ல. அழுது, அழுது, அழுது ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அது எனக்காக ரொம்ப ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரியும். ஸோ அவங்க ஜெபம்னதுனால தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். அந்த ரட்சிப்பு இதுவரைக்கும் நிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் அவங்களுடைய பயங்கர பிரேயர்ஸ். ஸோ அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவங்க நான் தனியா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு பிரேயர் பார்ட்னர்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் வாலிபர்லலாம் வச்சு ஜெபம் பண்ணுவேன். எங்க வீட்ல டெய்லி ஜெபம் நடக்கும். ம். டெய்லின்னா ஈவினிங் ஒரு 8 மணி அந்த மாரி பசங்க வந்துருவாங்க. ஒரு 10, 20, 30 ஒரு 50 பேர் வந்துருவாங்க. சரி, நாளைக்கு மறுபடியும் ஸ்கூல், காலேஜ் போணும், ஆஃபீஸ் போணும். ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சிடலான்னு நாங்க ஆரம்பிப்போம். ஆனா எங்க ஜெபம் மார்னிங் 3:00, 4:00 தான் முடியும். மை காட். அப்போ எங்க அம்மா இன்னொரு ரூம்ல அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு அப்பப்போ டீ, காஃபி எல்லாம் போட்டு குடுப்பாங்க. ஸோ அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா அவங்க, ம். ஏன்னா என் பிள்ளை இப்படி மாறிட்டான். ஏன்னா ஏன்னா பாவம் செஞ்சு நான் அக்கிரமம் பண்ணி எல்லாம் பண்ணது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தெரியும். ஸோ அவங்களுடைய பிரேயர்ஸ்னால ஆண்டவர் தொட்டு ரட்சித்து, ஸோ பேரண்ட்ஸோட அந்த ஜெபங்கள் ரொம்ப முக்கியம் இல்ல அங்கிள் எஸ்பெஷலி டெஃபினட்டா. அம்மா. யா, யா. ஸோ தென் நீங்க சொன்னீங்க அக்ரிகல்ச்சர் யா, டிபார்ட்மெண்ட்ல யா, ஒர்க் யா, கிடைச்சது. யா. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்? ஓகே. பட் என்னன்னா, நான் வேலை செஞ்சுட்டு ம். அ மினிஸ்ட்ரி பண்ணிட்டே இருந்தேன். ஓகே. எப்படின்னா, அங்க சாட்டர்டே, சண்டே லீவு கவர்மெண்ட்ல. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் போட்டு எங்கேயாச்சும் போயிருவேன் மினிஸ்ட்ரிக்கு. அப்போ எங்க சர்ச்சில் ரொம்ப இன்வால்வ் பண்ணி யூத் நடத்துறது, வொர்ஷிப், மத்த காரியங்கள். எங்க பாஸ்டர் எங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணி, எல்லா மினிஸ்ட்ரிலயும் அவுட்ரீச், வில்லேஜ் மினிஸ்ட்ரீஸ், ஓப்பன் ஏர் மீட்டிங் எல்லாத்துலயும் இன்வால்வ் பண்ணி, ஸோ அந்த மாரி ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான். ம். ஸோ அதனால எனக்கு ஃபர்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி தான், அடுத்ததான் வேலைன்ற மாரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ரைட் டைம்ல ஆண்டவர் வந்து வெளிய கொண்டு வந்துட்டாரு. ம். ஸோ வேலைய விட்டுட்டு எப்படி இருந்துச்சு அங்கிள் அந்த ஷிஃப்ட்? வேலைய விட்டுட்டு ஃபுல் டைம் யூசுவலா மினிஸ்ட்ரிக்கு எனக்கு ஃபுல் வரும்போது? டைம் காலிங் இருக்குன்னு தெரியும். ம். பட் நான் வந்து தேவ சித்தம், தேவருடைய நேரத்துக்காக நான் வெயிட் பண்ணேன். ம். ஸோ அந்த டைம்ல நான் மேரேஜும் பண்ணிட்டேன். ஓகே. அப்புறம் நான் என் மனைவி கூட உட்காந்து பேசி, ஸோ இதுதான் வில் ஆஃப் காட்ன்னு சொல்லி நாங்க 2 பேரும் ஜெபம் பண்ணி, அவங்களும் ஓகே கன்வின்ஸ் ஆகி, அதுக்கப்புறம் அவங்களும் ஜெபத்தோட அவங்க ப்ரொஃபஷன் விட்டுட்டு ஆமா. வந்தாங்க. அவங்களும் காலேஜ் லெக்சரர், அவங்களும் விட்டுட்டு வந்தாங்க. ரொம்ப அது ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுலேருந்து கர்த்தர் ரொம்ப அற்புதமா நடத்துறார். பட் யா, ஆனா அப்போ எப்படி இருந்துச்சு அங்கிள் உங்க மைண்ட் செட்? 2 பேரும் யூ ஆர் ஏர்னிங் யா, தனித்தனியா. யா. ஸோ டக்குன்னு உங்க ஜாப் எல்லாம் விட்டுட்டு கடவுள மாத்திரம் ஆமா, நம்பி ஆமா. மேபி அடுத்த நாள் என்ன நீங்க சாப்பிடுறது கூட இருந்திருக்குமான்னு ஐ ஹேவ் ஆமா. நோ நெறைய ஐடியா. வி வென்ட் த்ரூ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். பட் காட் இஸ் சோ ஃபெய்த்ஃபுல். காட் இஸ் சோ ஃபெய்த்ஃபுல். அதாவது உலகத்துக்கு வேலை செய்யும்போது 1ஆம் தேதி ஆனா கரெக்ட்டா சம்பளம் வந்துரும் பேங்க்குக்கு. பட் அத விட ஹி இஸ் வெரி ஃபெய்த்ஃபுல். இதுவரைக்கும் ஆண்டவர் ஒரு சில விசுவாசங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் நடத்தினாரு. ஆனா இதுவரைக்கும் ஒரு குறைவில்லாம ஆண்டவர் அற்புதமா நடத்துறார். நெறைய டீச் பண்ணாரு ஆண்டவர். ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ளேயும் நடத்தி,
ஆண்டவரை டிப்பன் பண்ண, எஸ்பெஷலி இந்த கோவிட் டைமில். யூசுவலாக இப்போ நாங்கள் வந்து இவாஞ்சலிஸ்ட், சர்ச் கிடையாது, ரெகுலராக எங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க யாரும் கிடையாது. ஸோ எவ்ரி வீக் எங்கெல்லாம் கூப்பிடுறாங்களோ எங்கெல்லாம் ஆண்டவர் கொண்டு போகிறாரு அங்கே ஊழியம் செய்வோம். அங்கே கொடுக்குற ஆஃபரிங்கில் நாங்கள். பட் கோவிடில் 2 வருஷம் சர்ச்சே இல்லையே. ஸோ அந்த டைமில் ஓ மை காட், ஆண்டவரை டிப்பன் பண்ண ஆண்டவர் பயங்கரமாக ப்ளஸ் பண்ணாங்க. நான் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஸோ விசுவாசத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. God is good. இன்னைக்கு வந்து காட் இப்போ எங்களை வந்து நீங்க வாங்க மினிஸ்ட்ரிக்கு அப்படின்னு அழைச்சா கூட ஃபர்ஸ்ட் திங் எங்க மைண்ட்ல வந்து எங்க கமிட்மெண்ட்ஸ் Yeah, ஞாபகம் of வரும். course, of ஓகே, course. பிகாஸ் சேலரி Yeah. வந்ததும் என்ன பண்றோமோ இல்லையோ முதல்ல வந்து தைத்து போயெல்லாம் எடுத்து வைக்கிறாங்களான்னு கூட தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட எல்லா இஎம்ஐஸ் EMI, டியூஸ் பே you're பண்றதுக்கு பிகாஸ் சேலரி வரதுக்குள்ள டுவெங் அது மெசேஜ் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் நீங்க வந்து அவ்வளோ ஒரு பிளைண்டா உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு கடவுளை மாத்திரம் நம்பி Yeah. லீவிங் பிஹைண்ட் எவ்ரி திங், Yeah. 2 பேரோட ப்ரொஃபஷன், அதுவும் ஒருத்தங்க கூட இல்ல, Yeah, yeah. எல்லாத்தையும். அப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா அங்கிள், இல்ல அதுக்கு முன்னாடி? First daughter. ஃபர்ஸ்ட் டாட்டர். ஓகே, Yeah. தட்ஸ் சோ அமேசிங். Yeah. நீங்க எப்படி வந்து இதுக்குள்ள என்ட்ரா நீங்க வர்ஷிப் லீடரா மாறினீங்க? எப்போ சாங்ஸ் எழுத ஆரம்பிச்சீங்க? ஆமா. ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்திலேயே வந்து ஐ லேர்ன் கிட்டார். கொஞ்சம் Okay. நான் லேர்ன் பண்ணேன். ஸோ லேர்ன் பண்ணி தனியாக வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பேன். அதாவது இந்த வர்ஷிப் லீட் பண்ணுறதுன்றது செகண்டரி தான். பட் ஐ லவ் டு வர்ஷிப் காட் Okay. இன் மை பர்சனல் வர்ஷிப் டைம். அதிகமாக ஆண்டவரை பாடி 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 துதிச்சிட்டே இருப்பேன். அந்த டைமில் ஆண்டவர் நிறைய சாங் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ ஆண்டவர் கொடுத்த நிறைய எல்லா சாங்குமே நான் வெளியே ரிலீஸ் பண்ணலை. அந்த மாதிரி தனியாக ஆராதிக்க அந்த மாதிரி நிறைய பாடல்கள் ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் போன சர்ச்சில் வந்து என்னை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சாங் லீடிங், அப்புறம் வர்ஷிப் லீடிங், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் வந்து. உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். நீங்க எப்போ ஸ்டேஜ்ல வந்து ஆன் ஸ்டேஜ் வர்ஷிப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி முதல்ல வந்து நான் பாடுறதுன்னா பெருசாக என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பெரிய வாய்ஸ் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறமேலு என் ஃப்ரெண்டு நல்லா பாடுவான். ஆனால் அவன் வந்து ஒரு கன்வென்ஷனில் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணான். பிகாஸ் பாஸ்டர் ஏதோ அவனை சொன்னதுனால. அதனால ஆப்ஷனே இல்லை, வேறு ஆப்ஷனே இல்லை, என்ன பாட சொன்னாங்க அந்த டைமில். ஸோ தட் டைம் ஐ வாஸ் ஸ்டார்டட். அங்க ஆரம்பிச்ச ஜர்னி இன்னும் போயிட்டே போயிட்டுருக்கு. இருக்கு. It's amazing. அங்கிள், நீங்க உங்களோட சாங்ஸ்ல உள்ள லிரிக்ஸ் வந்து இட்ஸ் ரியலி சோ டச்சிங். இது எல்லாத்தையும் தாண்டி உங்க பாடல் வந்து எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல்வேஸ் பின் வெரி ப்ரெசன்ஸ்ஃபுல். அந்த ஹோல் அட்மாஸ்பியரே வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு உங்க சாங்ஸ் இருந்திருக்கு. பட் நீங்க இது எப்படி எழுதுவீங்க? உட்காந்து ப்ரிப்பேர்டாவா, இல்லை உங்களுக்கு எப்படி உங்களோட சாங் ஃப்ளோஸ் வரும்? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஆக்சுவலி நான் வந்து நான் உட்காந்து பாட்டு இது வரைக்கும் எழுதுறதே இல்லை, எழுதுனதில்லை. ஸோ என்னோடய ப்ரேயர் டைம்ஸில் தனியாக நான் வர்ஷிப் பண்ணும்போது, ஆண்டவரை வேர்ட் ஆஃப் காடை மெடிடேட் பண்ணும்போது, அந்த ஆண்டவராக கொடுக்குற லிரிக், ஈவன் டியூன், நான் ஈவன் தோ கொஞ்சம் எனக்கு மியூசிக் தெரிஞ்சிருந்தாலும் உட்காந்து இதை டியூன் போடணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ ஆண்டவர் கொடுக்கும்போதே இந்த டியூனோட வேர்ட்ஸோட எல்லாம் கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் வந்து நான் தூங்கும்போது திடீர்னு நான் வந்து இந்த ஒரு பாட்டே கேட்பேன். நான் அந்த சவுண்ட்ஸ் கேட்கும், அந்த சாங் டக்குன்னு முழிச்சு நான் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் மறந்துடுவேன். அந்த மாதிரி நிறையா சாங்ஸு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. நிறைய சாங் இப்போ இதோ மனிதர்கள் வைங்களேன், அதில் நான் ட்ரெயினில் போகும்போது ஒரு மார்னிங் 3 o'clock ஆண்டவர் அப்படியே கண்ணை முழிச்சிட்டு படுத்துகிட்டே வர்ஷிப் பண்ணுறேன். ஸோ இந்த ரெவலேஷனில் ஒரு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அதை அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் இந்த சாங் கொடுத்துட்டார். ஸோ அதே மாதிரி உயரம் உன்னதமான கொடைக்கானலில் நான் ஊழியம் முடிச்சுட்டு படுத்துட்டு நல்லா தூங்கிட்டோம். என் கூட தம்பிமார் மியூசிஷியன்ஸ் எல்லாம் படுத்துட்ருக்காங்க. காலையில் 3 o'clock எனக்கு முழிப்பு வந்து அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஐசாயா சாப்டர் 6 நான் மெடிடேட் பண்ணிட்டே இருக்கேன். அந்த சாங் ஆண்டவர் கொடுத்துட்டார். நான் முணுமுணுத்துட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு கீபோர்டு வாசிக்க ஹெல்ப் பண்ண தம்பி முழிச்சிட்டாப்புல, அண்ணே நியூ சாங் அண்ணே. ஆமாம்,
எந்திரிச்சோம், கீபோர்ட் செட் பண்ணோம். ஸோ அந்த ப்ளே பண்ணோன்னே அந்த சாங்கு ஆண்டவர் குடுத்துட்டாரு. இந்த மாரி தான் எனக்கு இதுவரைக்கும் ஆண்டவர் குடுக்கறது. ஸோ நான் உட்காந்து பாட்டு எழுதி, டியூன் போட்டு அப்படிலாம் கிடையாது. ம். அதனால வந்து ஆல் கிரெடிட் வந்து ஆண்டவர் தான். பியூட்டிஃபுல். இன்னைக்கு ஸோ நெறைய பேர் சாங்ஸ் எழுதுறாங்க அங்கிள். லைக் எவ்ரி டே ஐ திங்க் புது புது பாடல்கள் யா, வெளில வருது. யா, பட் அவங்களோட ரைட் மைண்ட் செட் ஆக்சுவலி என்னவா இருக்கணும்? எப்படி வந்து காடோட ஹார்ட்ட புரிஞ்சுக்கொண்டு, யா, யா, காட் குடுக்குற அந்த வேர்ட்ஸ் வச்சு எழுதணும். யா. பிகாஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப ஏஐ வச்சு பாட்டு எழுதுற ஆமா. அளவுக்கு ஐ திங்க் வி ஜஸ்ட் கோயிங். ஸோ வாட் ஷுட் பி தேர் மைண்ட் செட் அங்கிள்? ஆண்டவர் குடுக்கணும் எதுவுமே. 2வது இந்த சாங் எழுதுறதுல நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. ஒரு சிலருக்கு அந்த என்ன சொல்றது, பிறக்கும்போதே அந்த தாளந்தோட பிறப்பாங்க. அந்த தமிழ் அந்த புலமை ம். அதெல்லாம் இருக்கும். அவங்க உட்கார்ந்தா கவிதை எழுதிருவாங்க, உட்கார்ந்தா சாங் எழுதிருவாங்க. பட் அவங்க எப்பொழுதுமே ஆண்டவர சார்ந்து ஸோ அந்த வேர்ட் ஆஃப் காட் அந்த டாக்ட்ரினல் எந்த பிரச்சனையும் வராம, ஜனங்களுக்கு பக்தி விருத்தி ம். உண்டாகணும். அதாவது ஒரு சாங் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனிதனை தேவனோடு இணைக்கணும். ம். ஸோ அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும். அதான் பைபிள்ல கொலோசியர்ல, எபேசியர்ல சொல்லுகிறது. சங்கீதங்களினாலும், கீர்த்தனைகளினாலும், ஞான பாட்டுகளினாலும் கர்த்தரை பக்தியுடன் பாடி ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள்னு சொல்லி. ஸோ அந்த மாரி நம்ப ஆண்டவர டிபெண்ட் பண்ணி, நம்முடைய தாளந்துகளையோ, நம்முடைய காரியங்களையோ டிபெண்ட் பண்ணாம, ஆண்டவர டிபெண்ட் பண்ணி, ஆண்டவரே நீங்க நல்ல பாட்டு குடுங்க, அனாயின்டட் சாங்ஸ் குடுங்க. ம். இது பாடி ஆஃப் கிரைஸ்ட்டுக்கு இது பக்தி விருத்தி உண்டாகணும். ஸோ பாடும்போது ஜனங்கள் உம்மோடு நெருங்கணும். அப்படின்ற ஒரு நோக்கத்தோட, ஜெபத்தோட அவங்க எழுதுனாங்கன்னா, ஆண்டவர் நிச்சயமா அபிஷேகிக்கப்பட்ட பாடல்கள ஆண்டவர் குடுப்பார். ஏன்னா, இப்ப என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். இதுக்கு முன்னால சாராள் நவரோஜி அந்த மாரி அவங்கலாம் ஜெபம் பண்ணி அந்த 40 டேஸ் ஃபாஸ்ட் பண்ணும்போது, ஆண்டவர் இந்த பாட்ட குடுத்தாரு. இன்னைக்கும் அந்த பாட்ட நம்ம பாடும்போது, கண்டிப்பா. அது நமக்கு ஊழியம் செய்கிறது. ஜனங்களுக்கு ஊழியம் செய்றது. ஸோ அதனால இப்ப யங் ஜெனரேஷன் நீங்க சொன்ன மாரி என்ன சொல்றது, சினிமா மியூசிக் அத வந்து ஒரு தம்பிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ம். ஸோ அந்த டியூன்ல, "ஓ! இது நல்லா இருக்கே, இந்த டியூன போடலாம்." அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் எடுக்கிறது வந்து ஜனங்கள தேவனுக்கு நேரா நடத்தாதுன்னு நான் நம்புறேன். அது ஏஐ யூஸ் பண்ணி பாட்டு எழுதுறதா? ஏஐ ஆமா. அதெல்லாம் ஒரு மாயை தான். அதெல்லாம் ஒரு ஸோ ஆண்டவர் கொடுக்கிற காரியங்கள். 2வது நம்ம ஜெபத்தோட, "ஆண்டவரே ம். நீங்க குடுங்க. ம். சின்ன காரியமும் நீங்க குடுங்க ஆண்டவரே." இது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்டருந்து பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு குடுக்கிறது டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல். ம். அது ஆசீர்வாதமா இருக்கும். அது ஜனங்கள தேவனோடு இணைக்கும். கண்டிப்பா. 2வது கிறிஸ்டியானிட்டிக்குன்னு ஒரு டிவைனிட்டி இருக்கு. ம். தெய்வீகம் இருக்கு. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு இது தெர்ல. டிவைன் மியூசிக், சாட்டனிக் மியூசிக். ம். இத வந்து அவங்கனால டிஃபரன்ஷியேட் பண்ண நெறைய பேர் என்ன சொல்றாங்க, எல்லாமே ஒரே ஸ்கேல் தானே, ஒரே நோட்ஸ் தானே, இதில என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றாங்க. பட் ஆண்டவர் முதல் இந்த லூசிஃபருக்கு ஆண்டவர் மியூசிக் குடுத்திருந்தாரு, தாளந்துகள குடுத்திருந்தாரு. வேத பண்டிதர்கள் நெறைய சொல்றாங்க. அவன் இன்பில்ட்டன்றாங்க. பட் ஏசாயால என்னன்னா, அவன் பாவம் செஞ்சு, அவன் கீழ தள்ளப்படும்போது, அவனுடைய வாத்தியங்களின் முழக்கமும் ம். எல்லாத்தையும் சேர்த்து கீழ தள்ளிட்டார். ஸோ அவன் கரப்ட் ஆகி அவன் தூதன் பிசாசானான். அவனுக்குள்ள இருக்கிற மியூசிக், அந்த தாளந்துகள்லாம் கரப்ட் ஆகி சாட்டனிக் மியூசிக்கா மாறிடுச்சு. யங் ஜெனரேஷன் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து இந்த செக்குலர் மியூசிக் அடிக்ட் ஆகியிருக்காங்க. நெறையா அது ஒரு போதை மாரி. ம். அடிக்ட் ஆகி அவங்க லைஃப் வித்தியாசமா போயிட்டுருக்கு. ஸோ மியூசிக் ஒரு டூலா பிசாசு எடுத்து ஜனங்கள வித்தியாசமான காரியங்களுக்கு நடத்த ரொம்ப அவன் ட்ரை பண்ணும்போது, வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ வி ஷுட் ப்ரொடியூஸ் அனாயின்டட் மியூசிக். ஸோ அதுதான். அதனால இன்னைக்கு மியூசிக்ல ரொம்ப யங் ஜெனரேஷன் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இப்போ எல்லாருமே தேர் அப்செஸ்ட் வித் மியூசிக். Yeah. யார எங்க பார்த்தாலுமே வந்து Yeah, நீங்க yeah. பேசுறது கூட அவங்க காதுல கேட்காது. ஒரு Yeah, yeah. Of ஏர்பாட்ஸ், ஒரு course, of ஹெட்ஃபோன்ஸ் course. போட்டுட்டு Yeah. ஃபுல்லா. பட் ஹவ் டு வி டிஃபரன்ஷியேட் அங்கிள்? அங்க இப்போ நம்ம கிறிஸ்டியன் சாங்ஸ், காஸ்பல் சாங்ஸாவே இருக்கட்டும். அது எப்படி வந்து டிவைனா இல்ல சேட்டனிக்கான்னு ஹவ் டு வி அதாவது பைபிள்ல டிஃபரன்ஷியேட்? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா,
நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டிசர்ன் பண்ணணும். ஏன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. ஒருத்தர் வந்து பாடும்போதே வி கேன் டிசர்ன் இட் இஸ் ஃப்ரம் காட் ஆர் நாட். அது நாட் ஓன்லி சிங்கிங், ஒரு மினிஸ்ட்ரி பண்ணும்போதே இது வந்து ஆண்டவர் கிரியை செய்கிறாரா இல்லையா, இல்லை வேற ஸ்பிரிட்டா அப்படின்றத டிசைன் பண்ணுற அளவிற்கு நம்ம தேவனோட நெருக்கமாக இருந்தால் தான் இந்த காலத்தில் நம்ம தப்பிக்க முடியும். ஏன்னா பிசாசு வந்து வஞ்சிக்கிற ஆவியாக அவன் கிரியை செஞ்சு தேவனுடைய பிள்ளைகளையும் எப்படியாவது, அதாவது நான் தான் சொல்லுவேன், இந்த நாட்களில் பிசாசு கொம்பு வச்சுட்டு கருப்பா அப்படியெல்லாம் வரமாட்டான். அவன் நல்ல கோட் ஷூட் போட்டு நல்ல வந்து ரொம்ப டீசெண்டாக அவன் எப்படின்னா ஸ்பிரிச்சுவலை வந்து டூப்ளிகேட் பண்ணுவான். பிசாசுக்குன்னு ஒரிஜினாலிட்டி கிடையாது. நம்ம ஆட்கள் இன்னைக்கு பிரச்சனை என்னென்னா எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மனுஷ ஞானத்தினால முடியாது, பரிசுத்த ஆவியானவர்னால. அப்படி இருந்தால் தான் தப்பிக்க முடியும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் தேவனோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இருந்தால் தான் இந்த காலத்தில் தப்பிக்க முடியும். ஏன்னா கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறதுக்கு அற்புத அடையாளங்களை செய்வான், பயங்கரமாக காரியங்கள் நடக்கும். ஆனால் ரொம்ப பாதுகாக்கப்படணும்னா ஆண்டுடைய பரிசுத்த ஆவியினுடைய உதவியெல்லாம் முடியாது. ஆனா அவங்க பாடும்போதும் அங்க அற்புதம் நீங்க இப்ப ஜஸ்ட் நடக்கும். மென்ஷன் பண்ண மாதிரி நடக்கும். people are filled with the presence, they're like fully on tears and all of that. பட் ஆனா அவங்க பர்சனல் லைஃப்ன்றத பார்க்கும்போது அவ்வளோ காட்க்கு ப்ளீசிங்கா மேபி நடந்திருக்க மாட்டாங்க. ஈவன் மைட் பி த ப்ரீவியஸ் நைட் எப்படினாலும். பட் ஆனா அவங்களும் பண்ணும்போது எல்லாமே அங்க இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க சொல்றதுல இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு பிரசன்ஸ் ஆஃப் காடுக்கும் எக்ஸைட்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரில. இப்போ நீங்கள் ஒர்ஷிப்பில் அழுகிறான்றீங்கள, மைக்கேல் ஜாக்சன் கான்சர்ட்லேயும் அழுவான். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்துருக்கேன். அது ஒரு ஸ்பிரிட்டு. அதாவது எதுக்கு எமோஷ்னலி அந்த ரெண்டாவது நான் யூகேல ஒரு தம்பியை பார்த்தேன். நான் அவர் அந்த மியூசிக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டுருக்காரு. அவர் சொல்கிறாரு, ஆனால் ஒவ்வொரு மியூசிக் உன்னை அழுக வைக்கணுன்னா மியூசிக்கு, அதுக்கு ஒரு டியூன் ராகம். உன்னை கோபப்படுத்தணுமா அதுக்கு, இந்த செக்ஷுவல் அந்த காரியங்களை இது பண்ணுறது அதுக்கு மியூசிக், எல்லா இதுக்கும் மியூசிக் வந்து ஒரு டூலாக பிசாசு பயன்படுத்தினா ஆண்டவருடைய நாம் மகிமைக்காகவும் அது பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு நான் சொல்லுவேன், இந்த கடைசி நாட்டில் பிசாசு எடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் மியூசிக். யங் ஜெனரேஷனை ஆண்டவர் விட்டு வழி தப்பி போக. ஸோ இன்றைக்கி வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் எமோஷ்னலி அவங்க டச் ஆகும்போது அழுகிறதோ கத்துறதோ குதிக்கிறதோ அது வந்து வர்ஷிப்போட ரிலேட் பண்ணவே முடியாது. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் வந்தால், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, நான் அந்த பாட்டை கேட்கும் போதே தேவ பிரசன்னம், நான் அழுதேன். அந்த அன்புனால் ஆண்டவர் நம்மை நிரப்புறது, ஆண்டவரோட நம்ம நெருக்கமாக, அதுக்கப்புறம் நம்ம லைஃப் மாறணும். சும்மா எமோஷனில் அழுதுட்டு போகிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமாம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமாம், நான் ஆண்டவரோட இன்னும் நெருங்கினேன், இந்த பாவத்தை விட்டுட்டேன், நான் இப்போ ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறேன். அந்த மாதிரி ஒரு ப்ராக்ரெஸ் இல்லைன்னா அது ஆண்டவரோட நடந்த என்கவுண்டர் நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஸோ அதுக்கு தான் we need anointed worship leaders, anointed songs, anointed musicians also. அங்கிள், இப்போ நீங்க எப்படி உங்களோட செட் லிஸ்ட், இப்போ ஒரு ஈவென்ட் போறதுக்கு முன்னாடி, ஒரு ப்ரேயர் மீட்டிங் போறதுக்கு முன்னாடி, சர்வீஸ் போறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஸோ நான் வந்து அதான் 100% ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி, ஸோ ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் எத்தனையோ வருஷமாக ஊழியம் செஞ்சாலும் பட் இன்றைக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது பயத்தோட, ஆண்டவரே என்னுடைய தாளந்தின் அடிப்படையில் நான் போய் ஊழியம் செய்யக்கூடாது, என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் போய் ஊழியம் செய்யக்கூடாது, ஐ கேன் டூ, நான் பண்ணிடுவேன் அப்படின்னு போய் அந்த மாதிரி நான் போயிருக்கேன். போய் அங்கே ஜீரோவாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஸோ ஆண்டவர் நிறைய பாடங்களை சும்மா எடுத்தோன்னே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆண்டவர் அனுபவத்தில் பாடங்களை கற்றுக் கொடுத்து அவரை டிபெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்கள் கூட வாங்க, டேக் மீ இன் யுவர் ப்ரெஷியஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் யூஸ் மீ ஃபார் யுவர் க்ளோரி, என்னை மறைச்சிக்கோங்க, நீங்கள் வெளிப்படணும் அப்படின்னு 100% சரண்டர் பண்ணி
நம்ம ப்ரிப்பேர்டா போகும்போது ஆண்டவர் கிருபையா பயன்படுத்துறார். நீங்க நினைக்கிறீங்களா அங்கிள், இன்னைக்குள்ள வொர்ஷிப்பர்ஸ்க்கு வந்து தே ஆர் அண்டர் அ பிரஷர். பாப்புலர் சாங் எடுக்கணும். இல்ல அப்போ அந்த வாரம் வந்து என்ன சாங் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, ஒரு நியூ சாங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஷர்ல Yeah, இருக்காங்கன்னு yeah. நினைக்கிறீங்களா? வாட் ஷுட் பி தேர் மைண்ட் செட் அஸ் வெல்? இல்ல. அஃப்கோர்ஸ் நீங்க 100% யூ ஆர் ரைட். ஏன்னா இன்னைக்கு வொர்ஷிப் லீடர்ஸ், நாட் ஒன்லி வொர்ஷிப் லீடர்ஸ், பாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே என்ன ப்ரெஷர்னா, ஒவ்வொரு சண்டேவும் இன்னைக்கு நியூ சாங் ரிலீஸ் பண்ணணும். ஒரு நியூ சாங் பாடணும். இப்ப தமிழ்ல தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ் வந்துட்டே இருக்கு. டெய்லி 10 பாட்டு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா, இது இந்த பாடல் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா செக் பண்ணணும். இது டாக்ட்ரினல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கா செக் பண்ணணும். 2வது அனாயிண்டட் சாங்ஸா இதெல்லாம் டிசர்ன் பண்ணி, இது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும், இது தேவ ஜனங்களை தேவனோட இணைக்கும்னு அது சென்சார் பண்ணி அது சர்ச்சில் கொடுக்க வேண்டிய வேலை பாஸ்டர்ஸ் உடைய வேலை. அவங்க இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நான் ஒரு சில சாங்ஸ் எல்லாம் நான் அக்ரி பண்ணவே மாட்டேன், பாடவே மாட்டேன் நான். அதில் பாஸ்டர்ஸ் கவனமாக இல்லைன்னா சர்ச் ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டராக மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிகாஸ் சர்ச்சுக்கு வரவங்களுக்கு அந்த வெரி ஃபர்ஸ்ட் சாங்கே வந்து அவங்கள டச் பண்ணும். இல்லை எவ்வளோ உடஞ்சி போய் வந்தால் கூட அந்த ஃபர்ஸ்ட் சாங்கே வந்து அவ்வளோ ஹீல் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே வந்து ரொம்ப வைஸாக டிசர்ன் பண்ணி அந்த சாங் பிக் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க. டெஃபினட்டா இல்லை சாங்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மோடில் போச்சுனாலே அது டேஞ்சரஸ் தான். இது ஜனங்களுக்கு ஊழியம் செய்யணும். இது வரிகள் ஆண்டவரோடு இவங்களை நெருக்கணும், இவங்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாக்கணும். ஸோ அதுதான் மோட்டோ, அது இருக்கணும் ஒழிய ஜனங்களை குஷிப்படுத்துறதுக்கு இல்லை யங்ஸ்டர்ஸை குஷிப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி மோடில் போனாலே டேஞ்சரஸ் தான். ஸோ நம்மளுக்கு ஆண்டவரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் சாங்ஸை ஒழிய நம்ம என்ஜாய் பண்ணுறது கிடையாது. காட் ஷுட் என்ஜாய், நம்ம அவரோட கனெக்ட் ஆகணும். இன்னொரு காமன் ஒரு ட்ரெண்ட் ஒரு சிச்சுவேஷன் நாங்கள் சர்ச்சஸில் பார்க்குறது அங்கிள், வர்ஷிப் லீடர்ஸ் வந்து வர்ஷிப் பண்ணும்போது, பி இட் பாஸ்டர்ஸ் ஆர் எனி வர்ஷிப் லீடர்ஸ் ஆல்சோ பண்ணும்போது க்ரௌட் வந்து அவங்கள பார்க்குற விதம் வித் அ லஸ்ட்ஃபுல் ஐ ஆர் ஒரு இன்னும் ஃப்ராங்க் ஹானஸ்டாக சொல்லணும்னா தி கெட்டிங் டர்ன்ட் ஆன், இது மாதிரி நிறைய காரியங்கள் இப்போ சர்ச்சஸில் ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? வாட் ஷுட் பி த ரைட் மைண்ட் செட்? பிகாஸ் ஆன் ஸ்டேஜ்ல இருக்கவங்க தே ஷுட் ஒன்லி க்ளோரிஃபை காட். இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருந்துடக்கூடாது. அவங்க பாவம் செய்யறதுக்கோ இல்லை அப்படி ஒரு இச்சையோட பார்க்கறதுக்கு கூட தூண்டுதலா இருந்துடக்கூடாது. பட் ஹவு டு யூ சீ திஸ் அங்கிள்? நம்ம ஜெபம் பண்ணும்போது வர்ஷிப் பண்ற கூடுதல் அந்த இடம் அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஷுட் பி கிரைஸ்ட். யோவான் சாணகன் சொல்றார், நான் சிறுகவும் நீர் பெருகும். ஸோ என்னை மறைச்சு அப்போது இவனை முன்னால் நின்று ஊழியம் செய்கிற ஒரு நபர், அவங்களுடைய ட்ரெஸ் சென்ஸ், பைபிள் என்ன சொல்லுதுன்னா நம்ம எந்த கலாச்சாரத்தோடையும் ஒத்து போக முடியாது. பைபிள் தேவ பக்தியுள்ள ஸ்திரீகளை போல நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும். அதே தான் ஜென்ஸுக்கும் ஆண்களுக்கும் அதே தான். தேவ பக்தி உள்ள பாட ஒரு காட்லி அந்த மாதிரி இடர்கள் இல்லாமல் நீ ட்ரெஸ் பண்ணணும். ஸோ கேர்ள்ஸ் எஸ்பெஷலி எல்லாருமே. ஸோ 2வது ஜனங்களை தேவனோட இணைக்கணுமே ஒழிய ஸ்டேஜில் போட்டு அட்ராக்ட் பண்ணி ஒரு ஹீரோ வர்ற மாதிரி, சினிமா ஹீரோ வர்ற மாதிரி தங்களை ஃபோக்கஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே ஆவியானவர் துக்கப்படுவார்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஜனங்கள் தேவனோடு இணையணும். நான் மறைஞ்சு இருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன டூலாக, நம்ம இன்னும் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது, ஒரு சின்ன டூல் ஜனங்களை தேவனோட கனெக்ட் பண்ணும். அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். நீ வர்ஷிப் லீட் பண்ணுறியா, வெளியே இருக்கிற ஒரு ஆளை பிரகாரத்தின் வழியாக பரிசுத்த ஸ்தலத்தின் வழியாக கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் விடுற வேலை தான். அதுக்கப்புறம் அவனும் ஆண்டவரும் நெருக்கமான உறவு ஏற்படுத்தி ஆண்டவர் உறவாட விரும்புகிறார், நீயும் உறவாட. அவ்வளோதான். நமக்கு அங்கே பார்ட்டே கிடையாது. ஆரம்பத்திலிருந்து டிக்டேட் பண்ணிவிட்டு அதை பண்ணு இதை பண்ணு சொல்லி தன்னை பெருசாக காமிச்சு அந்த மாதிரி செய்கிற முறைகளெல்லாம் தவறு தான்.
பீப்பிளோட மைண்ட் செட்டும் எப்படி இருக்கணும் அங்கிள்? ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த பாஸ்டர்ஸையோ, வொர்ஷிப் லீடர்ஸையோ பார்க்கும்போது, Yeah. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? என்ன ஒரு கண்களோட அவங்க ஆக்சுவலி இல்ல, பார்க்கணும்? ஜனங்கள் வந்து என்ன பொறுத்தவரையிலும் வொர்ஷிப் லீட் பண்ணுறவங்க, ஊழியக்காரங்க, அவங்கள வந்து ஓகே, ஆண்டவர் அவங்கள ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் கொடுத்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்கணும். 2வது, ஆராதனை நேரத்தில் அவங்கள பார்க்குறதே தப்புன்றேன். ம். நான் அடிக்கடி வலியுறுத்துவேன். வொர்ஷிப் அப்படின்றது உறவாடுதல். ம். இப்போ அப்பாவும் பிள்ளையும், இப்போ நானும் என் பிள்ளையும் உறவாடுறது. இதுக்கு இடையில இன்னொரு ஆள் உள்ள வரக்கூடாது. அப்படி நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ நானும் என் பிள்ளை அதுதான் பைபிள் வந்து ஜெபம் பண்ணுறது, வொர்ஷிப் பண்ணுறதெல்லாம் உறவு. ம். ஒரு தகப்பனாக இருக்கிற ஒருவன் உங்கள் மகன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் உறவு. அப்போது முதல்லலாம் வென் ஐ வாஸ் வெரி ஸ்மால், அன்னைக்கெல்லாம் இந்த வொர்ஷிப் லீடர் கல்ச்சர் கிடையாது. ஸோ அன்னைக்கு பாஸ்டர் வந்து அவரும் பின்னால் கீழே உட்காந்துருப்பார். 110வது பாடலை பாடுவோன்னுவாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த சாங்கை பாடும்போது ஹோல் சர்ச் அப்படியே முழங்காலில் நின்று, அங்கே முன்னால் ஸ்டேஜில் யாருமே இருக்க மாட்டாங்க. ம். நானும் ஆண்டவரும் சொல்லிட்டு மை காட் ஆவியில் கழிகூர்ந்து ஆராதிப்பாங்க. அந்த ஆராதனையை முடிக்க முடியாது. ம். இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி மாறிடுச்சு. அதனாலேயே ஜனங்களுக்காகவே அங்கே நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தங்களை ரொம்ப முன்னிறுத்தி, ஆமாம் yeah, நிறுத்தி focus. பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு சரியான முறை அல்லன்னு நான் நினைக்கிறேன். நம்மளை மறைச்சு ஆராதிக்கும் போது நான் என்ன எதுக்கு பார்க்கணும்? ம். என்ன எதுக்கு பார்க்கணும்? நீ ஆண்டவரோட நீ கண்ணை மூடி ஆண்டவரை வொர்ஷிப் பண்ணு ம். அப்படின்னு சொல்கிறது தான் சரியான மெத்தடாக இருக்கும். ஸோ ஜனங்களும் இந்த பயபக்தியோட ம். ஊழியக்காரன்னா அவரும் மனுஷன்தான். பட் ஆனா இப்போ வந்து அவங்கள வந்து ஒரு செலிபிரிட்டியா Yeah, ட்ரீட் பண்ற yeah, அளவுக்கு ஐ திங்க் தி yeah, ட்ரெண்ட் இஸ் சேஞ்ச்ட் yeah, yeah, லேட்லி. yeah, yeah. அது ரொம்ப டேஞ்சரஸ் தான். செலிபிரிட்டியெல்லாம் அதாவது பவுல் எழுதும்போது ரோமரில் 1ஆம் அதிகாரம் ஐ எம் அ பார்ன் சர்வன்ட் ஆஃப் கிரைஸ்ட்ன்றார். ஸோ நான் சர்வன்ட் மைண்டடாக தான் நாங்களும் இருக்கணும். ம். எங்களை வந்து பெரிய ஆள் மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறதே வந்து பிசாசுடைய ஒரு டிசீவிங் காரியங்கள் தான். ஸோ தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு டைம் ஸ்டான்லி அண்ணன் ஒரு புக்கில் எழுதுனாங்க, நீ கர்த்தருடைய வேலைக்காரன் உன்னால் சொல்ல முடியுமா? ம். ஸோ வி ஆர் ஆல் சர்வன்ட்ஸ். ஆமாம், அந்த ஏன்னா ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அவர் வேலைக்காரன் மாதிரி தான் வந்து அவங்க அப்படி ஊழியத்தை நிறைவேற்றினார். ஸோ அதனால் நம்மையும் சூப்பர் ஸ்டாரு இது மாதிரி செலிப்ரிட்டி மாதிரி நினைக்கிற ஒரு ஆள் கூடயும் கர்த்தர் இருந்து கிரியை செய்கிற மாதிரி எனக்கு தெரில. ஆண்டவர் கூட இருந்து ஆண்டவரோடு நடக்கிற ஆள்னா தன்னை தாழ்த்தி தன்னை மறைச்சு தான் இருப்பாங்க. அப்படி தான் இருக்கணும். கண்டிப்பா uncle. ஜனங்களும் வந்து ஊழியக்காரன்னா ஓகே கனப்படுத்தும். ஊழியக்காரன்றதை கனப்படுத்தலாம். பட் ஓவராக ஆண்டவர் வைக்கிற இடத்துல அவங்கள வச்சு அவங்கள பயங்கர அந்த ஃபேன் கல்ச்சர் அந்த மாதிரி ஹீரோ வர்ஷிப் மாதிரி அது போகிறதுன்றது ரொம்ப டேஞ்சரஸ். அதில் பிசாசு பயங்கரமாக விளையாடுவோம். ம். யா நீங்க அது பாக்குறீங்களா அங்கிள்? ஆமா, இந்த ஆமா, ஆமா. ஜெனரேஷன்ல நடக்கிற அந்த shift-அ? நடக்குது. இப்போ நாங்களும் வந்து ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எங்களுக்குன்னு ரோல் மாடல்ஸ் வச்சுருப்போம். ம். இப்போ நான்லாம் நிறைய ரோல் மாடல்ஸை வச்சுருந்தேன். ம். அவங்கள ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் அவர்களே தவறு பண்ணாலும் ம். கீழே விழுந்தாலும் அவங்கள கண்ணை மூடிட்டு பின்னால் போய் விழ மாட்டோம். ம். ஏன்னா எங்களுக்கு பரிசுத்த ஆவியான ஒரு வேதம் இருக்குது இல்லையா? ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அவங்களே பண்ணிட்டாங்க, நான் ஏன் பண்ணக்கூடாது? அதுதான். இல்லை, அவங்க பாவமே செஞ்சாலும் பரவாயில்ல. பரவாயில்ல, அவங்கள நான் ஃபாலோ பண்ணுவேன், அவங்க எனக்கு உயிர். அந்த சினிமா நடிகர்களுக்கு எப்படி ஃபேன் பேஸ் இருக்காங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு. இது ரொம்ப டேஞ்சரஸ் இது. உங்களோட எல்லா சாங்ஸ்லயுமே ஐ see you using that word holy. அந்த ஹோலினஸ்க்கு நீங்க வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ், ப்ரியாரிட்டி அதை கொடுத்து எல்லா பாட்லயுமே அது இருக்கு. ஸோ இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் எப்படி இருக்காங்க அங்கிள்? do you find them to be holy or ஃபுல்லா அவங்கள சுத்தி அவ்வளோ பாவ பழக்கம் இருக்கு, அப்படியே ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கு சின்ஸ். பட் அதுல எப்படி அங்கிள் அவங்க வந்து நான்
பரிசுத்தமா வாழ்றது இல்ல அப்படின்னு ஆக்சுவலி நினைக்கிறாங்க. அதாவது அதான் இவங்க இப்ப நம்மள ஆண்டவர் வந்து ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படி படைச்சிருக்காரு. இந்த சரீரம் அப்படின்றது மாம்சம் ம். பைபிள் சொல்லுது. ம். இந்த மாம்சத்தோட பிசாசு, ம். உலகம் இதெல்லாம் சேர்ந்துக்குது. இது சேர்ந்து இந்த ஆத்துமாவை நரகத்துக்கு கொண்டு போக ட்ரை பண்ணுது. ம். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி எது கொடுத்தாருன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியான தேவனோடு இந்த நம்முடைய ஆவியோடு அவர் கம்யூனிகேட் பண்ணி ஆத்துமாவை பரலோகத்துக்கு கொண்டு வர. ம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டில் ஜெயிக்கணும்னா எப்படி வந்து டயட் அவன் சொல்கிற டயட்டில் சாப்பிட்டுட்டு Practice எக்ஸசைஸ் பண்ணிட்டு, yes. பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அவ்வளோ தூரம் உங்களை ஆயத்தப்படுத்தி அந்த ஸ்போர்ட்டில் நீங்கள் வின் பண்ணுறீங்களோ ம். த சேம் வே ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் ப்ராப்பராக நீங்கள் இருந்து நல்ல ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் பண்ணி ம். இந்த தேவனோடு உறவை வச்சுக்காம இந்த உலகத்தை ஜெயிக்கவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த பாவத்தை குறித்த அவேர்னஸ் ஏன் நீங்கள் சொன்னீங்க உங்கள் பாட்டில் பரிசுத்தர் பரிசுத்தர்னு எனக்கு ஆசை ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஸோ நிறைய பாட்டு இயேசு நல்லவர், இயேசுவே ஆண்டவர், plenty ஆஃப் சாங்ஸ் ஆண்டவர் கொடுத்துருந்தாலும் ஐ சின்சியர்லி ஐ ப்ரேட் ஆண்டவரே ஹோலி ஹோலின்னு உங்களை பாடணும்னு ஆசைன்னப்போ தான் ஃபஸ்ட்டு ஆண்டவர் எல்லாவற்றிலும் மேலானவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் ஆண்டவர் பாட்டை கொடுத்தாரு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எழுதுகிற அத்தனை பாட்டுலையும் பரிசுத்தர்னு வரும். பிகாஸ் ஆண்டவர் சொன்னார் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற இதுதான். இது வந்து ஃபார் ஹோல் வேர்ல்ட். ம். அதுவும் எஸ்பெஷலி கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் அப்படின்னாலே அதனுடைய அஸ்திபாரம் பரிசுத்தமே. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம தங்களை காத்து கொள்ளணும்னா நான் தேவனோடு உறவாடணும். ஸோ ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் பண்ணணும், காலையிலேருந்து ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். ஸோ தேவனோட எப்பொழுதும் அந்த உறவு வச்சுருந்தா தான் உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயிக்க முடியுமே ஒழிய அது எவ்வளோ சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் கீழே விழ வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ நீங்க சர்ச்ல சொல்றீங்க அங்கிள், வெளியில நம்மளும் ப்ரீச் பண்ணணும், பரிசுத்தமா வாழணும், அது Yeah, எல்லாமே. yeah. ஆனா ஓகே, சர்ச்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஓகே, சுத்தி உள்ள எல்லாருமே ஓரளவுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டோட தான் இருப்பாங்க, ஃபைன். மண்டே டு சாட்டர்டே அவங்க வெளில போய் ஒர்க் பண்ணணும். Yeah. ஐடியா இருக்கட்டும், Yeah. ஸ்கூலா இருக்கட்டும், பிஎட் வெரெவர் தே ஆர். அங்க போகும்போது சுத்தி உள்ள அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரு விஷயங்கள் பண்ணும்போது நான் தனியா நிக்கிறது? நான் தனியா நின்னேன்னா என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. Mm. ஐ ஃபீல் வெரி லோன்லி. Yeah. ஐ எம் கெட்டிங் டிப்ரெஸ்ட். Mm. இதனால எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியல. ஏன் எனக்கு மாத்திரம் இது? அந்த இடத்துல ஒருத்தங்க எப்படி அங்கிள் தே ஷுட் ஸ்டாண்ட் அப்பார்ட் ஃபார் காட்? ஆக்சுவலி பைபிள் சேஸ் ஆண்டவர் சொல்றாரு என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இது பைபிள் வந்து ரொம்ப ஆண்டவர் வந்து எல்லா சிச்சுவேஷனுக்கும் நம்மளோட பேசுகிறாரு. ஸோ இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி என் பிள்ளைங்களே அதில் சஃபர் ஆகுறாங்க. ஸோ இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து இந்த சினிமானால் சோசியல் மீடியானால் ரொம்ப கரப்டாகி அவங்க ஆப்போசிட் செக்ஸை பார்க்கும்போது அந்த டைம்லாம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து விளையாடுற வயசு. ஆனால் இன்றைக்கி அவங்க பார்க்குற பார்வை அவங்க மைண்டெல்லாம் கரப்டாகி இந்த லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி வேர்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஆளுக்கு என் பாய் ஃப்ரெண்டு என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கிளாஸில் இருக்கும்போது இப்போ ஆண்டுடைய பிள்ளைங்க நான் இதை செய்ய மாட்டேன்னு இருந்தாங்கன்னா அவங்கள கம்ப்ளீட்டாக ஒதுக்கிடுறாங்க. இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஒருத்தன் இருப்பான். பட் அவனும் தவறான காரியத்தை செய்யும் போது அந்த கேர்ளும் இப்போ ஐயோ என் ஃப்ரெண்டு இப்படி போயிட்டாலே, அப்போ அவளை கொண்டு வர முடியல, அவளோட நான் நிற்கவும் முடியாது, தன்னை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி தனியாக வரும்போது இந்த மாதிரி ஆட்கள் கிளாஸ்லேயே தனியாளாக மாறிடுறாங்க. அந்த நேரத்தில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிறதுக்கு பிசாசு ரொம்ப நீ யாரும் இல்லை, உனக்கு யாரும் இல்லை, எல்லாம் இது உன்னை அப்படின்னு சொல்கிற மாதிரி உன்னை யாருக்கும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லாம் கொண்டு வந்து நெகட்டிவ் தாட்ஸை போட்டு வேறு மாதிரி அவன் ஐசோலேட் பண்ணி அந்த மாதிரி. பட் அந்த டைமில் ஆண்டவரோட நெருக்கமான உறவை நம்ம வச்சுக்கிட்டா பிள்ளைங்க பாதுகாக்கப்படுவாங்க. அதுக்கு வந்து ஃபேமிலி அட்மாஸ்பியர், பேரண்ட்ஸு, சர்ச்சில் வந்து ஜென்ரலாக சர்வீஸ் நடத்திட்டு போகிறதுனால அந்த பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாது.
நான் பர்சனலா உட்காந்து ம். அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் கேட்டு, அவங்களுக்கு கவுன்சில் பண்ற இடமா சர்ச் இருக்கணும். ம். அப்பதான் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பாதுகாக்கப்படுவாங்க. ஆனா, இன்னைக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன். நெறைய சர்ச்சஸ்ல இந்த ஐடியாவே இல்ல அவங்களுக்கு. சண்டே ஆனா வரணும். பயங்கரமா சர்ச்ல என்ன நடக்குது? யா அவங்க ஜனம் இப்போ அவங்கள நம்பி காட் இஸ் கிவன் அ கிரவுட் யா யா ஒரு ஷெப்பர்ட் பண்றதுக்கு. எஸ். அந்த மந்தை எப்படி இருக்கு? வாட் தே ஆர் டீலிங் வித், யா வாட் தே ஆர் கோயிங் யா த்ரூ யா அந்த ஒரு விழிப்புணர்வே இல்லாம நெறைய சர்ச்சஸ் யா இருக்கு யா அங்கிள். யா யாராவது வந்து அவங்க கிட்ட வந்து, "ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ அம் கோயிங் த்ரூ. இதான் நான் வந்து கடந்து போயிட்டுருக்கேன் இந்த ஒரு பாதையிலனா, நான் உனக்காக ஜெபிக்கிறேன்." யா. அந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப காமனா ஐ ஃபீல் லைக் இட்ஸ் பின் யூஸ்ட். ம். ம். ராதர் தென் அவங்களோட உட்காந்து, "ஓகே, யா நான் உனக்கு கவுன்சில் பண்றேன். யா நீ இதுல எப்படி நீ வந்து இத வந்து யூ கேன் கெட் த்ரூ. வி ஆர் வித் யூ. உன் கூட நாங்க உன் கை எஸ். புடிச்சு நாங்க நிக்கிறோம்." எஸ். அப்படின்னு யா. இல்லாம, அந்த கான்ஃபிடென்ஷியலா நிக்காம, ஐ ம். திங்க் ஒருத்தங்க பிரச்சனை வந்து சொன்னாலுமே, ம். பீப்பிள் உடனே அத பத்தி காசிப் பண்ணி, காசிப். யூ நோ அவங்க இப்படி பண்ணிட்டுருக்காங்க, இத அண்டர்கோ பண்றாங்க. சரி, காசிப் எல்லாம் விடுங்க அங்கிள். அட்லீஸ்ட் வந்து உனக்காக நாங்க ஜெபிக்கிறோன்னே ஒரு 4 பேர்ட்ட சொல்லி சொல்லி அது வந்து வேற மாதிரி ஐ நிச்சயம். திங்க் இட்ஸ் கோயிங் அரவுண்ட் இன் அதே சர்ச்சஸ். புரோபகண்டா பண்ற மாரி தான். ஸோ அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பாஸ்டர் அப்படின்னு சொன்னா, சர்ச்ல வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க, என்னென்ன தாளந்துகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு, ம். அவங்கள அந்த ஏரியால பயன்படுத்தி கண்டிப்பா. சபைக்கு பிரயோஜனமா. ம். அதே மாரி கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஆட்கள ம். சூஸ் பண்ணி, அவங்கள ட்ரெயின் பண்ணி, ஒரு சர்ச் இருக்கணும். யாராவது வந்து சொன்னா அவங்க அந்த வெளிய யார்ட்டயும் சொல்லாத அந்த சீக்ரஸிய பாதுகாத்துட்டு, அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணி, அவங்களுக்கு அவங்களோட உட்கார்ந்து ஆலோசனை சொல்லி, அவங்கள பில்டப் பண்ணா தான் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன பாதுகாக்க முடியும். டெஃபினெட்லி அங்கிள். இல்ல ஆனா, இப்போ இதே தான் அவங்களோட பிள்ளை வந்து அத கோ த்ரூ பண்றா. ஷீஸ் ஏதோ அடிக்டட் ஆர் ஹி ஆர் ஹர். அப்போனா வந்து அவங்க அத வெளியில சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. யா. ஏன்னா சொன்னனா, அவங்க பேர் கெட்டு போயிரும். எவ்ளோ அத கான்ஃபிடென்ஷியலா மெயின்டெயின் பண்ண முடியுமோ அத பண்றாங்க. பட் ஆனா அதே இது இன்னைக்கு அவங்க சர்ச் இஸ் ஆல்சோ லைக் தேர் சைல்ட். அது வரும்போது ஏன் அங்க வந்து அவங்க அந்த கான்ஃபிடென்ஷியலிட்டிய மெயின்டெயின் பண்ண மாட்றாங்க? ம். ம். ஏன் அவங்களுக்காக ஓகே நாங்க இருக்கோம்ன்னு ஜெபிச்சு கூட தனியா நிக்காம வந்துட்டு, உடனே வந்துட்டு அவங்கள ஒதுக்கி வைக்கிறது. யா. இன்னைக்கு நெறைய யா. சர்ச்சஸ்ல வந்து பீப்பிள் ஃபீல் தட் தே ஆர் ஐசோலேட்டட். யா. 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 ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து ஓப்பன் அப் பண்ணி அவங்க பிரச்சனைகள வந்து வெளில சொன்னதுனால. அதான் யோவான் 8ஆம் அதிகாரத்துல, இந்த விபச்சாரத்துல கையும் மெய்யுமா பிடிச்ச ஸ்திரீ இல்லையா? அந்த கிரவுட் வந்து இந்த வேதபாரக பரிசேயர் அத்தனை பேரும் பாவம் பண்ணவன். ம். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், அதாவது பாவம் செஞ்சு மாட்டிக்கிட்ட ஒரு குரூப்பு, ம். மாட்டாத ஒரு குரூப். இதுதான் சர்ச்சில இருக்கு. பாவம் செஞ்சு மாட்டிக்கிட்ட குரூப்பு, மாட்டாத குரூப். மாட்டாத வரைக்கும் இவன் நீதிமான். ம். மாட்டாத வரைக்கும் அவன கல்லெறிஞ்சு, அவன் சரியில்ல அந்த மாரி சொல்லி, இந்த மாரி மெச்சூரிட்டி இல்லாம, இதெல்லாம் டீச் பண்ணி, பலவீனரை தாங்குங்கள் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. ஸோ பலவீனமா இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, அவங்கள ரீபில்ட் பண்ணி கொண்டு ம். வர்றதுக்கு சர்ச்ல ப்ரோகிராம்ஸ் வேணும். அவங்களோட உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி, எல்லாருமே இப்படித்தான், நாங்களும் அப்படித்தான், எல்லாரும் அப்படித்தான். இதில ஒண்ணும் இது பண்றதில்ல. ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். என்னையும் இந்த ஏரியால நான் இப்படி இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்னை தூக்கி விட்டார். உன்னையும் தூக்குவாருன்ற மாரி அவங்களுக்கு ம். இந்த ஹோப் குடுக்குற மாரி அவங்களுக்கு பேசி, அவங்களோட நான் நிக்கிறேன்னு சொல்லி, அவங்கள தூக்கி எடுக்கிறது தான் சரியான முறையா இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அங்கிள். காலேஜ்ல வந்துட்டு வெரி குட் சிங்கர்ஸ். ஸோ அதனால காலேஜ்ல வந்துட்டு இப்போ அவங்களுக்கு செக்யுலர் சாங் பாடணும். ம். ஓகே. ஸோ அந்த இடத்துல நான் வந்து பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க வந்து உடனே தனித்து விடப்பட்டுறாங்க. உடனே ஓகே. அவங்க அவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க. அவங்க போய் காம்படிஷன் வின் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அங்கே பாடினா செக்யுலர் பாட்டு யா, தான் பாடணும். யா. ஸோ அது மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்மால் எக்ஸாம்பிள். இது மாதிரி காலேஜஸ்ல வந்துட்டு நிறைய ஃபேஸ் பண்றாங்க. ம். ஸோ அந்த மாதிரி அந்த பியர் பிரஷர் அந்த நேரத்துல, அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி மேற்கொள்ளணும்? சில நேரம் சர்ச்சஸ் வரும்போதும், சர்ச்லயும் வந்து அவங்களோட டேலண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணப்படல. எஸ். தே நாட் கிவன் தட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. சரி நம்ம காலேஜ் இல்லன்னா அட்லீஸ்ட் சர்ச்லயாவது வந்து ஐம் கெட்டிங் டு சிங். ஐ கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இல்லாம நிறைய பேர் இருக்கிற மாதிரி தேர் சோ மெனி பீப்பிள் ஆக்சுவலி ஹர்ட் அரவுண்ட். எனக்கு தெரிஞ்சவங்களே. எஸ், எஸ். யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். ஆக்சுவலி நீங்க ஸ்கூல்ல, காலேஜ்ல இன்னைக்கு அந்த பிரஷர் இருக்கும்.
இல்லையா? எல்லா இடத்துலையும் கிறிஸ்டியன் சாங் பாடுறதுக்கு தே ஒன்ட் அலவ். செக்குலர் சாங் பாடணும், உங்களுக்கு வாய்ஸ் இருக்குது. பட் அந்த டைமில் வி ஹாவ் டு பி நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், பாட முடியாது நம்மளால். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சர்ச்சஸில் அதான் நான் சொல்லுவேன், ஒரு பாஸ்டருடைய வேலை என்னென்னா, யார் யாருக்கு என்னென்ன கிருபைகள் இருக்குது, தாளந்துகள் இருக்குது, அதில் அந்த ஏரியாவில் அவங்கள பயன்படுத்தணும். ஸோ பயன்படுத்தணும். 2வது, இந்த நாட்களில் சோசியல் மீடியா ஒரு பெரிய இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இவங்க தனியாக ஒரு வர்ஷிப் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். ஒரு சாங்கு இன்றைக்கெல்லாம் கவர் சாங்கு நிறைய பண்ணுறாங்க, பண்ணி போடலாம். இவங்க தாளந்துகளை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சர்ச் வந்து நிச்சயமாக அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அந்த மாதிரி இதில் இவங்க ஆக்குப்பைடாக இருந்தாங்கன்னா, அங்கே ஸ்கூல் காலேஜில் கிடைக்காத ஒரு பெருசாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இப்போதான் வி ஜஸ்ட் ஸ்போக் அபவுட் இந்த சோஷியல் மீடியா. ஸோ உங்கள் காலத்தில் நீங்கள் பாட்டுகள் எழுதின அந்த காலத்துக்கும் இப்போக்கும் ஒரு பெரிய ஷிஃப்டே இருக்கு அங்கிள். ஸோ ஆனால் வந்து இப்போ உள்ளவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ரீலில் வந்துட்டு ஓவர் நைட்டில் வந்து ஃபேமஸ் ஆகிடுறாங்க. இல்லை அந்த பாட்டு வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுது. ஸோ ஹவு டு யூ சி இந்த ஒரு ஷிஃப்ட்டு? நீங்கள் இனிஷியலாக எழுதின அந்த நாட்களில் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாங்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எழுதுனேன்றதை விட ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நிறைய இடத்துல நான் உலகத்தில் தமிழ் கம்யூனிட்டியில் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இந்த இது வெஸ்லி எழுதின பாட்டுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. கண்டிப்பா நானும் அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லும்போது சொன்னேன், இந்த பாட்டுலாம் பாடுவாங்க கூட. இப்போ இயேசு நல்லவர் வல்லவர் எல்லாம் தெரியுமா தெரியும்வாங்க. யார் எழுதினா டேவிட் ஸ்டூவர்ட் அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன் டேவிட் ஸ்டூவர்ட் என் நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அவர் பாடுற மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் ஆண்டவருக்கு கொடுத்த பாட்டுன்னு நீங்களா எழுதுனீங்க அப்படின்வாங்க. அதுதான் அன்னைக்கு இருந்த லெவல், அந்த ரீச் வந்து ரொம்ப இது இருக்காதுன்னு. இன்றைக்கி சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவில் ஓவர் நைட்டில் நல்லா இருந்துச்சுன்னா, பட் இதில் ஒரு டேஞ்சரஸும் இருக்குது. இப்போது ஒருத்தன் பாடி போடுறான் அப்படின்னா, இவங்க இந்த சோசியல் மீடியாவில் பார்த்தா சாங் சூப்பராக இருக்குது, இவரை நம்ம அடுத்த கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டுறாங்க. பட் அவர் எந்த சர்ச்சில் போகிறாரு, அவருடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது, சாட்சியோடு இருக்காங்களா, இந்த டாக்டரின் ஃபாலோ பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்கறதே இல்லை. அது ஒரு பெரிய டேஞ்சரஸ். 2வது, அவர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு அதெல்லாம் இல்லாமல் அவர் யூஸ் பண்ணி ஹீ பிகேம் அ ஃபேமஸ் பாஸ்டர். அவர் அதனால தான் திடீர்னு விழுந்துடுறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, கன்சிஸ்டன்சி இல்லாமல் அப்படி போகுது. ஸோ ஹோலினஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அங்கிள். சரி, இப்போ நம்ம சொல்கிறோம் இப்படி தான் பரிசுத்தமாக வாழணும், கடவுளோட இணைந்து இருக்கணும் அப்படியெல்லாம். ஆனால் சர்ச்சஸ்லேயோ வெளியிலையோ நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் வி ஃபெயில் டு டூ. எப்படி பரிசுத்தமாக இருக்கணும்னு பேசுகிறோம், ஆனால் ஒருத்தங்க வந்து ஆல்ரெடி பாவத்தில் இருக்காங்க, விழுந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு அதுலேருந்து மேற்கொண்டு வெளியில் வரணும், ஆனால் வர முடியாமல் ஸ்டக்காக இருக்காங்க. பிகாஸ் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்கக்கிட்ட அங்கே ஒரு காமனான அங்கே ஒரு விஷயம் வந்து மேபி ஒரு ட்ரக் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆல்கஹாலாக இருக்கட்டும், இல்லை ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு பீயிங் அக்செப்டட், அந்த ஒரு ஃபியர் ஆஃப் பீயிங் அக்செப்டட், ஐயோ நம்ம பண்ணலன்னா நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அந்த ப்ரெஷர்லேயே அதுக்காக பண்ணிவிட்டு அவங்க தெரியாமல் அதுக்குள்ளே அடிக்ட் ஆகிடுறாங்க. பான் பார்க்குறதா இருக்கட்டும், எனி திங் யூ நேம். ஆனால் இப்போ அவங்களுக்கு அதை விட்டு வெளியில் வரணும், ஆனால் வர முடியாமல் அடிக்டடாக இருக்காங்க. நாட் மெனி பீப்புள் ஆர் ப்ரீச்சிங் அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு. எல்லாம் பண்ணாத சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஜெனரேஷனே வந்து விழுந்து உள்ளே கிடக்குறாங்க. அதுலேருந்து எப்படி மீண்டு வெளியில் வரணும்? இன்னைக்கு நம்மளோட யங் லிசனர்ஸ் நிறைய பேர் நம்மளுக்கே யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏதோ பாவத்தில் வந்து விழுந்து கிடப்பாங்க. they just struggling to come out of it. So what do you want to say them, uncle? How can they come out of it practically on a very everyday basis? Because connecting with God doesn't happen overnight. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா அவங்க வாழ்க்கையை மாற்றி ஒரு செக்லிஸ்ட் வச்சு ஒவ்வொரு நாளும் அவங்க எடுக்கிற ஒரு சாய்ஸஸ்லேயும் choosing God over any of the options that they have. அதாவது இந்த ஹோலினஸ் அப்படின்றதே இட்ஸ் அ ப்ராசஸ். ஹோலி லைஃப்னா ஓவர் நைட்டில் இன்றைக்கி ரட்சிக்க பவுல் சொல்கிறார், நான் அனுதினமும் சாகிறேன். அப்போது எவ்ரிடே நமக்கு டெம்ப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும், பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், விட்ட பாவத்தில் திரும்ப விழ வாய்ப்பு இருக்குது. ப்ராக்டிக்கலாக இது வந்து பைபிளும் வந்து நமக்கு கிளியராக நமக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ இதுக்கு வந்து
இப்போ ஒரு பாவம் செய்யறதுக்கு நீங்க சொன்ன மாரி, இப்போ 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா, அவங்களோட நானும் ஃப்ரெண்டு. அந்த நான் இத செய்யலன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இழக்க இல்லன்னா இன்செக்யூரா இருக்கும். நான் தனியா இருப்பேன். ஐசோலேட் ஆயி ஸோ அதனால ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு சொல்ற அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு மனுஷனை கெடுக்குது. ம். ஒரு கேர்ளையோ, ஒரு பாயையோ ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ இப்போ அதே மாரி இவங்கள பில்டப் பண்றதுக்கும் ஃபெலோஷிப் வேணும். எஸ். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நீ இஃப் யூ வாண்ட் டு கம் அவுட் ஃப்ரம் தட் சின், நீ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து அந்த கெட்ட நண்பர்களுடைய பழக்கத்திலேருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா உன்னை விலக்கிட்டு, இவன் தனியா நின்னான்னா இவனுக்கு பிரச்சனை. ம். ஆனா விலக்கிட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப்குள்ள வந்துட்டான்னா, இஸ் ஷேரிங். ம். என்னோட பிரச்சனை இது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியானிட்டியில இந்த ஓப்பனா ஷேர் பண்றது பயம். ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாரி ஜட்ஜ் பண்ணிருவாங்க, காசிப் உடனே பண்ணுவாங்க. அவங்க மினிஸ்ட்ரி பிளாட்ஃபார்மை லூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு இங்க பாத்தீங்கன்னா தே ஹேவ் அ டபுள் ஃபேஸ்ட் லைஃப். ஓகே, சர்ச்ல ஒரு லைஃபும் வீட்ல ஒரு லைஃபும். சோ வெளியில உள்ள ஒரு லைஃப் வந்து சர்ச்ல வந்து நீங்க சொல்லும் போது ஆப்வியஸா அவங்க என்ன மினிஸ்ட்ரி என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ உடனே அது எல்லாத்துல இருந்து விலக்கி ஓரமா வச்சிருவாங்க. சோ they tend to lose ஒரு பேட் நேம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த ஓப்பன் அப் பண்ணி அதை வந்து அதாவது நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நமக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபெலோஷிப் நம்ம நெருக்கமா ஷேர் பண்ணுறதுக்கு இவங்க வந்து எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க இதை பற்றி வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளை நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் சூஸ் பண்ணி அவங்க அந்த லீடர்ஷிப்பில், மென்டர்ஷிப்பில், அந்த ஃபெலோஷிப்பில் உங்களை வச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி இன்றைக்கி இந்த மாதிரி ஆச்சு, இன்றைக்கி இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி நடந்தது, இதுலேருந்து நான் வெளியே வரணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு அந்த சர்ச்சில் இவங்களுக்கு ஒரு ஃபெலோஷிப் கிடைச்சதுன்னா அவங்களுக்கு அது பயங்கர ஸ்ட்ரென்த்தான இருக்கும். ஏன்னா அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து வெளியே வர பிசாசு அவங்கள இன்னும் பயங்கரமா தாக்குவான், ஸ்ட்ரெஸ் உண்டாக்குவான். உனக்கு யாரும் இல்ல, ஃப்ரெண்ட் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையே was so much better, எல்லாரும் வந்தாங்க உனக்கு ஒரு கால் பண்ணா உடனே வந்து நின்றுப்பாங்க, இப்போ நீ தனியா ரூம்ல இருக்கிற, உனக்கு யாரும் கிடையாது. இது வந்து சூசைட் வரைக்கும் கூட கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. இப்ப சர்ச்சோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும். ஸோ அவங்களுக்கு நல்ல கூட நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், அந்த பிள்ளைய விட பெரிய ஆளாக இருக்கலாம், பட் நீங்கள் டவுன் டு எர்த் இறங்கி உட்காந்து பேசி சீக்ரெட் மெயின்டைன் பண்ணி அந்த நம்பிக்கைக்குரிய ஆளாக மாறி அவங்களுக்காக அவங்க ஓப்பன் அப் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அந்த பிள்ளை பாதுகாக்கப்படும். இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகிற இருந்தாலுமே சர்ச் வந்து அதை எடுக்கணும்னு. ஏன்னா வேர்ல்ட் இஸ் டூ லவுட் அபவுட் எவ்ரிதிங். எதை பத்தி உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ப்ரௌஸ் போதும். ஆனா எங்கேருந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அந்த இடத்துல வந்து இட்ஸ் பின் மிஸ்ஸிங். இன்னொன்று வந்து வாட் ஆல் ஆஃப் அஸ் ஃபேஸஸ், இப்போ ஒரு பாவம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிசாஸ் வில் பி லைக், ஹே கடவுள் வந்து உன்னை மன்னிச்சிருவாரு, இவ்வளோதானே, ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வா, போய் பண்ணிட்டு வா. பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கடவுளோட திருப்பி அவங்களால வந்து ரீகன்சைல் ஆகவே முடியாத அளவுக்கு பிசாஸ் வந்து அவங்கள ஒரு ஸ்டேட்டுக்குள்ள தள்ளுறான். நீ நேற்று பண்ணிட்டல, அவள் தான் விட்டுரு, இல்ல வேணா திருப்பி பண்ணிக்கோ. ஸோ அந்த மாதிரி ஒரு தூண்டுதலுக்குள்ள எல்லாருமே போயிட்டு இருக்கோம். நிச்சயம் திரும்ப அந்த பாவத்தில் விழ வைக்கிறதுக்கு அவன் நிறைய டெம்டேஷன், நிறைய காரியங்களை கொண்டு வருவான். ஸோ அதான் இது வந்து தேவனோட ஒரு ஆள் நடக்கணும் அப்படின்றது ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் தொடர்ந்து நிற்க அவனுக்கு ஒரு நல்ல ஃபெலோஷிப் அவனுக்கு கட்டாயம் தேவை. அது சர்ச் கொடுக்கணும். நான் இங்கே இருக்கிறோம், கவலைப்படாத. ரெண்டாவது, நான் ப்ரீச் பண்ணும்போது நான் ஏதோ மேலேருந்து டைரெக்டாக வந்த ஆள் மாதிரி இல்லாமல், நானும் உன்ன மாதிரி தான், எனக்கும் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இருக்குது. பெரிய பாஸ்டர்ஸு நீ எத்தனை வயசானாலும் உனக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் நம்ம அதை ஷேர் பண்ண மாட்டேங்கிறோம். எனக்கும் பிரச்சனை பண்ணிடுவாங்க ஓப்பனா. நீங்கள் இந்த இன்னைக்கு அந்த பேலன்ஸ்டு ப்ரீச்சிங், பேலன்ஸ்டாக வந்து இப்போது என்கிட்ட இருக்கிற நல்ல காரியங்களை மட்டும் சொல்கிறது, கெட்ட காரியத்தை சொல்கிறது இல்லை. இதை சொல்லும் போது தான் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனை பாதுகாக்க முடியும்னு நினைக்கிறேன் நான். இன்றைக்கி எனக்கும் ப்ரெஷர் இருக்குப்பா,
எனக்கும் வந்து நான் பவுல் அழகா சொல்றாரே, நான் ஒரே நாள் ரட்சிக்கப்பட்டு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டேன்னு சொல்லி, நான் அனுதினமும் சாகுறேன். திரும்ப டெம்டேஷன் வருது. என் மாம்சம் திரும்ப தூண்டுது. பார்க்கும்போது திரும்ப அந்த பாவத்தில் இழுக்கப்படுறேன். பட் நான் சாகுறேன். அவரு சொல்றாரே, ஏன் நான் சொல்லக்கூடாது? ஸோ நான் உன்ன மாரி தான் நானும். அப்படி அவன் என்னன்னா, ஓஹோ! எனக்கு இருக்கிற பிரச்சனை தான் இவருக்கு இருக்கோ! ம். ஓகே. ஹி ஹி வில் கைட் மீ. எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நானும் ஜெயிப்பேன். ம். இவங்க ஜெயிச்ச மாரி. கண்டிப்பா. அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ள இன்னைக்கு அவங்கள கொண்டு வரலன்னா ரொம்ப கஷ்டம். யாஹ்! வென் பீப்பிள் ஓப்பன்லி டாக் அபவுட் இட் அப்போதான் எங்களால வந்து ரெசனேட் பண்ண முடியுது. டெஃபினெட்லி. நாங்க அதரட்டியும் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம், உங்களுக்குலாம் என்ன ஆ. நீங்க வந்து கடவுளோட க்ளோஸா இருக்கீங்க. யாஹ்! உங்களுக்கு எந்த டெம்ப்டேஷனும் வராது. யாஹ்! நீங்க எப்பவுமே ரொம்ப ஹோலி யாஹ்! ஹோலி. யாஹ்! யாஹ்! நாங்க மாத்திரம் தான் அத டீல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு அது மைண்ட் செட்ல கில்ட்டி இன்னைக்கு ஆயிரும். நாங்க இருக்கிறோம். ஆமாமாமாமா. எல்லாருமே மனிதர்கள் தான். ம். யாரும் சூப்பர் ஹீரோஸ் கிடையாது. உனக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு வேற மாரி இருக்கும். எனக்கு வேற மாரி ம். இருக்கும். கேர்ஃபுல்லா இல்லைன்னா நான் கூட இன்னைக்கு விழுந்துருவேன். ம். ஸோ நானும் கேர்ஃபுல்லா இருக்கேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்றாரு. நான் இந்தந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறேன். எடுக்கிறேன். நீயும் தட் ஆ. வில் ஹெல்ப் அஸ். ஆ. எங்கள விட ஒரு 4 ஸ்டெப் மேல ஒருத்தங்க எஸ். போயிட்டு இருக்காங்க. யாஹ்! நம்ம அத புடிச்சு நம்மளும் அதே பண்ணலாம். டெஃபினெட்லி. இஃப் காட் கேன் டூ இட் அவங்க வாழ்க்கையில, எஸ். எஸ். எனக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு. இத எஸ். நான் எஸ். மேற்கொண்டு எஸ். வரதுக்கு. எஸ். இதெல்லாம் எனக்கு மொமெண்ட்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சூசைடல் நோக்கி போயிட்டு இருக்க அந்த தாட்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சுவலி கட் டவுன் அங்கிள். என்னன்னா, நான் அடிக்கடி இந்த யூத் மீட்டிங்ல சொல்லுவேன். ஆண்டவர் வந்து வெரி பிராக்டிகல். ம். இந்த எரேமியா 8:4 எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, "நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையா? ம். வழி தப்பி போனவர்கள் திரும்புறது இல்லையா? என் ஜனம் எப்பவும் வழி தப்பி திரும்பவே மாட்டேன்றான்டா. ஐ அம் வெயிட்டிங். நீ விழுந்துட்டியா? எழும்புடா. வழி தப்பி போனியா? திரும்பி வா. நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன்." இதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்மள கண்டம் பண்றதோ, நீ பாவம் செஞ்சுட்ட ஓடி போயிருன்னு நோ, 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 நோ. நீ இ நான் செஞ்சது பாவம். இனிமேல் செய்ய மாட்டேன்ற ஒரு ரியலைசேஷனுக்குள்ள வந்து, ம். ஆண்டவரே அப்படின்னா, எந்த மனுஷனையும் தூக்கி எடுத்து அவன மாத்துறதுக்கு ஹி இஸ் வில்லிங். ஆல்வேஸ் வில்லிங். ஏன்னா, அவர் ரத்தம் சிந்தியிருக்காரு. ஸோ அந்த இத வந்து நீங்க அனுபவத்தோட ம். அப்படி அவன் நம்ப வந்து ஏதோ சூப்பர் ஒரு ஆள் மாரி வச்சுட்டு, ஐயோ! நீ இப்படியா? அப்படின்னேன்னா அவன நீ ஆதாயப்படுத்த முடியாது. நானும் உன்ன மாரி தான். எனக்கும் பிரச்சனை இருக்கு. எனக்கும் இருக்கு. இ அதனால ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணாரு. உனக்கும் உதவி செய்வார். கண்டிப்பா. ஸோ நீயும் ஜெயிப்ப. நான் ஜெயிச்சுட்டு இருக்கேன். நீயும் ஜெயிப்பன்னும்போது அவனுக்கு ஒரு ஹோப் வரும். ம். ஸோ இப்படி தான் இந்த ஜெனரேஷன டீல் பண்ண வேண்டியது இருக்கு. ம். யாஹ்! இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட யங் லிசனர்ஸ் ஸ்மோக்கிங், Yeah. ட்ரக்ஸ், Yeah. ட்ரிங்க்ஸ் எதுலயாவது அடிக்டடா இருக்காங்க அங்கிள். Yeah. தே ஜஸ்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட். ம். பட் அவங்க பிராக்டிகலா எடுத்து வைக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் என்ன அங்கிள்? ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பாவம் செய்கிற அந்த சர்க்கிள விட்டு. சர்க்கிள விட்டு நம்ப ம். வெளிய வரணும். ம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இப்ப பாவத்திலிருந்து விடுதலை பெறுறது, கிறிஸ்டியன் லைஃப்ல முன்னேறுறது, இதெல்லாம் வந்து 100% ஆண்டவர் கிடையாது. 100% நம்மளும் முயற்சியும் கிடையாது. ம். நம்ப எடுக்கிற முயற்சி, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உதவி. ம். ஸோ, அதனால தான் எபிரேயர் 12:1 மேகம் முன்வைத்த உங்களை நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. ஸோ, அந்த பார்ட்ட நம்ப பண்ணணும். அத பண்ணி நம்மள கொஞ்சம் நான் செய்யக்கூடாதுன்னு நான் முயற்சி எடுக்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஸோ, அதனால அந்த பாவத்துல திரும்ப திரும்ப விழுற ஒரு இடம் இருக்கும். ம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும். அந்த இடத்துல நம்ப போகாம நம்ம பாதுகாக்கணும். ம். அடுத்தது வந்து நம்ப நான் அத சொன்னேன் ஸ்பிரிச்சுவல் எக்ஸர்சைஸ். ம். இப்போ ஒரு ஸ்போர்ட்ல ஜெயிக்கணும்னா, நான் அதுக்கு தகுந்த மாரி சாப்பிடணும், எக்ஸர்சைஸ் பண்ணணும். ஸோ, அது நம்ம ஸ்பிரிச்சுவல் எக்ஸர்சைஸு பைபிள் ரீடிங், ப்ரேயர் அண்ட் பர்சனல் வொர்ஷிப்பு. 2வது இந்த ப்ரேயர் ஃபெலோஷிப்பு. ம். ஸோ, இதுலலாம் நம்ம இன்வால்வ் ஆக கொஞ்சம் கொஞ்சமா அதிலிருந்து ஆண்டவர் நம்மள விடுதலை ஆனா இப்போ ஆக்கிருவார். கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரணும்னு நினைச்சு அதுக்கு இன்டென்ஷனலா ஸ்டெப்ஸும் எடுக்குறாங்க அங்கிள். பட் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட், அந்த ஆங்ஸைட்டி அட்டாக் பிகாஸ் இவ்ளோ நாள் வந்து அவங்க யூஸ்ட் டு ஆயிட்டாங்க ஒரு Yeah, விஷயத்துக்கு. yeah, yeah. அண்ட் சடனா வந்து அது மொத்தமா விடும்போது, அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்களால இப்போ வீட்ல தனியா ரூம்ல இருக்காங்கன்னா கூட, அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம வந்து அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஆஃப் கோர்ஸ். ஏன்னா நீங்க சொல்றது வந்து இந்த ட்ரக்ஸ்ல ம், வந்து ம். அது ரொம்ப ஆப்ட்டா இருக்கும். ட்ரக்ஸ்ல ரொம்ப அடிக்ட் ஆகி
திடீர்னு அதை விடும்போது அது வேறு மாதிரி அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி காரியங்கள்லாம் அது செயல்படும். பட் அதுக்கு வந்து அந்த திரும்ப திரும்ப நம்ம வந்து அவங்கள கூட நிற்கிற ஒரு ஆள், நம்பிக்கையான ஒரு ஆள், ம். ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப்பு, எப்பவும் அவங்களோட கனெக்டட் ஆகி ஜெபம் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ம். ஒரு ஃபெலோஷிப், ரியல் ஃபெலோஷிப் இருக்கும்போது அவங்கள தூக்கி எடுக்க முடியும். டெஃபினெட்லி. Yeah. அங்கிள் வெளியில வந்து ஹோலியா இருக்கிறது இஸ் பிகம் வெரி ஈஸி இப்போ நம்ம எல்லாருக்குமே. பிகாஸ் வி நோ ஹவ் டு ஆக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். பட் இந்த அந்தரங்கத்துல எப்படி ஹோலியா இருக்கணும்? மேபி இத பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு வொர்ஷிப் லீடரா கூட இருக்கலாம். இன்னைக்கு வொர்ஷிப் லீடர்ஸும் வி டோன்ட் நோ தேர் பெர்சனல் லைஃப். ஓகே. நம்ம எல்லாரும் அவங்க ஸ்டேஜ்ல தான் பார்க்குறோம். அப்படி வந்து ஏதாவது அவங்க பெர்சனல் லைஃப் வெளில நமக்கு தெரிய வந்தாலும், வி ஆர் லைக் டுடே ஓ! அவங்களே பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் காட் இஸ் வித் தெம். இன்னைக்கு அவங்க ஸ்டேஜ் ஏறி அவங்க எல்லா பிரசங்கம், எல்லா பாட்டு பாடுறாங்க, வொர்ஷிப் லீட் பண்றாங்க. அப்போ நம்ம பண்ணாலும் இட்ஸ் ஓகே தானே! அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வந்து அவங்கள ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறாங்க. இவங்க பாவம் பண்றதுக்கு அத ஒரு எக்ஸ்கியூஸாவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அங்கிள்? கிறிஸ்டியன் லைஃபே அப்படின்னு சொன்னாலே அது பியோர்லி பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் அஸ் இல்லையா? நமக்கும் ஆண்டவருக்கு இடையே இருக்கு. ஸோ அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும். ம். நம்ம வர்ற தாட் லைஃப்பில் நம்ம வர்ற காரியங்களில் இந்த பர்சனலாக நம்ம ஜெயிச்சு தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம பரிசுத்தமாக நம்ம வாழ நம்ம திரும்ப திரும்ப ஆண்டுடைய பலிபீடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஸோ கிறிஸ்டியன் லைஃபே அதுதான். ஸோ அதில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. சின்ன சின்ன சறுக்குதல் இருந்தாலும் திரும்ப எழும்பி ஆண்டுட்டு ஒப்புரவாகி முன்னேறி போகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே வந்து நம்ம பெரிய தேவதூதன் மாதிரி நடிப்போம். ஆனால் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஐ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஆண்டவர் சொன்னார், கீழே விழுந்துட்டியா, எலும்பு, தூசியை உதறிட்டு எலும்பு, ஆமாம் மறுபடியும் வா, நான் உன்னை மன்னிக்கிறேன், உன்னை தூக்கி விடுறேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஹோப் கொடுக்குறார். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஆக்சுவலி ஒரு என் பர்சனலாக யாருக்குமே தெரியாமல் நான் பாவம் பண்ணுறேன், பரிசுத்த ஆவியானவரால் உடனே உணர்த்தப்படுவேன். அவர் துக்கப்படுவார், என்னை உணர்த்துவார். அப்போ நான் திரும்ப அவரோட, ஆண்டவரே நான் இனிமேல் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் எனக்கு தாவீது 51 சங்கீதத்தில் ஜெபம் பண்ண மாதிரி எடுத்துக்கிறாதீங்க, எனக்கு வேணும், ஐம் சாரி. எமில் ஜெபசிங்கன்னு ஒரு பாட்டு பாடினாங்க, உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராது கூடாது. ஸோ அப்படின்னு சொல்லி நான் திரும்ப தூக்கி எடுத்துடுறார். இது வந்து இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியணும். ஒரு விசுவாசி, ஒரு சர்ச்சில் இருக்கிற விசுவாசி, அவன் தப்பு பண்ணால் அந்த சர்ச் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் அது இடர்கள் உண்டாயிடுச்சுன்னா பாஸ்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா கம்யூனியன் கொடுக்க மாட்டாங்க 6 மாதம். நீ வந்து அது பாவத்திலேருந்து விடுதலை பெற்று சாட்சியாக வாழ்ந்து மனம் திரும்பி அதை நீ சபையில் எழும்பி சாட்சி சொல்லணும், அறிக்கை செய்யணும். ஆமாம், நான் இப்படி பாவம் பண்ணிட்டேன், நான் ஆனால் ஆண்டவர் என்னை சந்திச்சாரு, நான் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு பரிசுத்தமாக வாழ்கிறேன், இனிமேல் நான் சாட்சியாக வாழ்வேன் அப்படின்னு சாட்சி சொன்னால் தான் கம்யூனியன் கிடைக்கும். கம்யூனியன். ஸோ இது வந்து சர்ச்சுக்குள்ளே இருக்கிற லெவல். இன்றைக்கி இருக்கிற இப்போது பாடகர்கள், வொர்ஷிப் லீடர்ஸ், ப்ரீச்சர்ஸாக இருக்கலாம், உலகத்துக்கு சோசியல் மீடியா மூலமாக தெரிஞ்சிருச்சு. நீங்கள் செய்கிற தப்பும் பாவமும் வெளியே தெரியுதுன்னா நீங்கள் திருந்திட்டீங்கன்றதுக்கு அடையாளம் என்னென்னா சாட்சியாக வாழணும். ரெண்டாவது, நீங்கள் ஓப்பனாக கன்ஃபஸ் பண்ணணும், நீ பண்ணிட்டேன், நான் வந்து தவறிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், நான் இதுலேருந்து வெளியே வர ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், நான் உங்களுக்கு இடரில் இருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க, ஸோ நம்ம இனிமேல் நான் ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கன்ஃபஸ் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பில் என்ன தான் பாவம் பண்ணாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டு எழுதுகிறாரு, இவர் சூப்பராக பிரசங்கம் பண்ணுறாரு, சூப்பராக மியூசிக் பண்ணுறாரு, ஆண்டவர் கூட இல்லைன்னா எப்படி ஒரு பாட்டு எழுதுவார், இப்படியெல்லாம் யங் ஜெனரேஷன் அவங்க செய்கிற பரவாயில்லையே, அது அப்போ தப்பு பண்ணாலும் ஆண்டவர் கூட இருப்பார், ஊழியம் நடக்கும், ஆண்டவர் பயன்படுத்துவார்ன்ற ஒரு தவறான மைண்ட் செட் இருக்குது. ஆனால் பைபிளில் நம்ம ஆண்டவர் எப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒரு கிருபையும் வரத்தையும் கொடுத்துட்டாருன்னா திரும்ப வாங்குறதில்ல.
அவன் பாவம் பண்ணாலுமே அந்த கிருபை வரங்கள் கிரியை செய்கிறது. அதனால் ஒருவேளை ஒரு சிலர் தொடப்பட்டாலும் அவன் நரகத்துக்கு தான் போவான். ஸோ அவனை ஃபாலோ பண்ணவும் கூடாது. ஏன்னா ஆவியின் வரத்தை விட ஆவியின் கனிகள் ரொம்ப முக்கியம். ஸோ அவருடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். ஸோ கிறிஸ்தவத்துடைய பேசிக் பிரின்சிபல்ஸ், ஒருத்தனுக்கு ஒருத்தி, திருமண பந்தத்தில் தேவன் இணைத்தா மனிதன் பிரிக்கக்கூடாது, மரணமே அன்றி பிரிக்கக்கூடாது. பிரச்சனை வரும், பிரச்சனை இல்லாத எந்த குடும்பம் இருக்குது? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா பிரச்சனை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பட் விட்டு கொடுத்து மன்னிச்சு அப்படியே குடும்பமாக முன்னேறி ஆண்டவரோடு நெருங்க போகிறது தான். அப்படி நான் சாட்சியாக வாழலைன்னா, அதனால தான் பவுல் மூலமாக ஆவியானவர் எழுதுறாரு, நீ குடும்பத்தை நடத்த தெரியலையா, ஊழியம் செய்யாத. நீ சபையை நடத்த முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஸோ வி ஷுட் பி த மாடல். ஊழியம் செய்கிறவங்க மாதிரியாக இருக்கணும். அப்படி நான் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தவறு பண்ணேன்னா நான் அதுலேருந்து அது வரைக்கும் நான் ஊழியம் செய்யக்கூடாது. பாவம் பண்ணிகிட்டே நான் வந்து பிரசங்கம் பண்ணுறதோ, பாவம் பண்ணிகிட்டே வந்து நான் ஆராதனை நடத்துகிறதோ, வரங்கள் வல்லமை கிரியை செய்யுதுன்னா அது வந்து ரொம்ப கொடுமையான காரியம். உங்களை பிசாசு கையில் எடுத்துருவான். ஆமாம், பிசாசு கையில் எடுத்துருவான். அதை பார்க்குற மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாகும், யங் ஜெனரேஷனுக்கு. பைபிளில் என்னை பொறுத்தவரை எந்த பாவத்துக்கும் ஆண்டவர் இவ்வளோ சீரியஸாக சொன்னதில்லை. எவனால் இடரல் உண்டாகிறதோ அவன் கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி கடலில் போட்டுன்னு பயங்கரமாக ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஸோ இடரல் உண்டாக்கவே கூடாது. நான் விழுந்தேன்னா கூட நான் திரும்ப எழுந்துட்டேன், உங்களையும் கர்த்தர் எழுப்புவார், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணி அடுத்த ஜெனரேஷனுக்கு பரிசுத்தத்தை மாடலாக வைக்கிற ஆட்கள் தான் உண்மையான ஊழியக்காரனாக இருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் நம்ம சர்ச் பாஸ்டர்ஸோ, நம்ம சர்ச்சில் யாரை பார்க்குறோமோ, வர்ஷிப் எடுக்கிறவங்கள, அவங்கள தான் பார்த்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். அவங்க தான் எங்கள் மென்டர்ஸ்னு சொல்கிறோம். நிச்சயம். ஓகே, ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் எக்ஸ்கியூஸ் நம்ம கொடுத்துட்ருப்போம். பரவாயில்ல, நான் இது என்ன பண்ணிட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஒரு பெரிய டேஞ்சரஸ் என்னென்னா, பாவம் ஒரு பக்கம் செஞ்சுட்டே ஊழியம் செய்ய முடியும். பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருந்துட்டு வெளியே சூப்பர் ஹீரோ ஊழியக்காரனாக காண்பிக்க முடியும். ஸோ இது ஒரு பெரிய டேஞ்சரஸ். ஆமாம். ஸோ அதில் நீங்கள் அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் டிசைன் பண்ணி அவளுடைய நடக்கைகள் சரியில்லை, ஒரு மாதிரி சாட்சி இல்லைன்னா அவங்கள விட்டு விலகிறது உங்கள் ஆத்மாவை பாதுகாப்பீங்க. இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, எபிரேயாக்கியோன்னு சொல்லும்போது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அப்படின்னு எழுதிட்டு கடைசியாக முடிக்கும் போது இயேசுவை நோக்கி பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நீ என்னை பின்பற்ற. அவ்வளோ தைரியம். ஸோ நான் அவர் அடிச்சுவடுகளை நடக்கிறேன். அந்த மாதிரி பரிசுத்தவான்களை நம்ம பின்பற்றலாம். மற்றபடி தவறான காரியங்கள், சாட்சி இல்லாத வாழ்க்கை, ஒருத்தன் பாவம் பண்ணிட்டான்னா அவன் மனம் திரும்ப கர்த்தர் எழுப்புவார். அப்படி எழும்பி அடுத்த ஜெனரேஷனுக்கு இடர்கள் இல்லாமல் இருந்தான்னா அவனை நம்ம ஃபாலோ பண்ணலாமே ஒழிய, அதர்வைஸ் அந்த மாதிரி ஆட்களை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி வசனத்தையும் கிறிஸ்துவையும் கிறிஸ்து போல் நடக்கிற பரிசுத்தவான்களையும் பார்த்துட்டு நம்ம நடந்தோன்னா தான் நம்ம பரலோகம் போக முடியும். நீங்கள் அப்படி ஒருத்தங்களோட நடந்து ஃபெலோஷிப் வச்சு ட்ராவல் பண்ணி நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். பிகாஸ் ரொம்ப ஒரு க்ளோஸாக வியூவிலேருந்து நான் உங்களை பார்த்துருக்கேன். ஐ திங்க் 1 year பேக் முன்னாடியும் நம்ம மீட்டிங் முடிச்சுட்டு உங்ககிட்ட சொன்னேன், எப்படி உங்களுக்கும் அகஸ்டின் அங்கிளுக்கும் there was always a perfect sync. ஏன்னா அங்கிள் மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதில் உள்ள வேர்ட்ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது உங்கள் பாடல்கள் இல்லை நீங்கள் நடுவில் 2 பாட்டுக்கு நடுவில் பேசுகிறதுல இருக்கட்டும் என்ன மாதிரி இருக்கும். பட் நான் பார்த்துருக்கேன், அங்கிள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தோம், நீங்கள் மேலே 2nd ஃப்ளோரில் தனியாக ஸ்டே பண்ணியும் 2 பேரும் எப்படி ஜேர்னி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வெளியில் ஒரு 3rd பர்சனாக இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக இருந்து நான் இதை விட்னஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள் அங்கிள். ஆக்சுவலி நான் ரட்சிக்கப்பட்ட போது நான் சொன்னேனே, நான் ஜெபம் பண்ண வச்சார். அந்த டைமில் நான் நிறைய ரோல் மாடல்ஸ், நான் எல்லாருடைய பேரையும் சொல்ல விரும்பல, நல்லா நிறைய பேர் தேவ ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் நான் அந்த டைமில் சென்னையில் எங்கள் அங்கிள் ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து நான் அவங்க சர்ச்சுக்கு அடிக்கடி வருவேன் ஊழியம் செய்கிறதுக்கு. அப்போ எங்கே பார்த்தாலும் அகஸ்டின் ஜெபக்குமார் பீகார்னு வால் போஸ்ட் இருக்கும்.
நான் சொல்றது கிட்டத்தட்ட 25 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். ம். ஆமா 30 இயர்ஸா இருக்கலாம். அப்போ எனக்கு யார்ரா இவரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய கேசட் எனக்கு கிடைச்சது. ஓகே. ஓ மை காட்! என்னோட ப்ரேயர் ரூம்ல அவர் கேசட்ட போட்டு அவங்களுடைய சாட்சிகள நெறைய சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆரம்ப ஊழியம், அவங்க ஐயோ! அத கேட்டு அழுதுட்டுருப்பேன் நான். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த மாரி நானும் ஆளணும்னு சொல்லி. ஏன்னா, நான் அந்த ரிச்சர்டும் பிராண்ட் அந்த மாரி நெறைய தேவ மனிதர்களுடைய புஸ்தகத்த வாசித்து அழுவேன். அதே மாரி அண்ணனுடைய செய்திகள கேட்டு. அப்புறம் இவர பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. அப்போ கோயம்புத்தூர்ல அப்போ ஒரு சர்ச்சுக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போனேன். சும்மா கூட்டத்தோட கூட்டமா போய் கடைசியா எல்லாரும் லைன்ல நின்னு ஜெபம் பண்ற மாரி நான் நானும் கை வச்சு அவங்க ரொம்ப ப்ரொஃபட்டிக்கா ப்ரே பண்ணுவாங்க. எல்லாருக்குமே. அவங்க ப்ரேயரே வந்து ப்ராஃபஸியா இருக்கும். ஸோ அப்படி கை வச்சு ப்ரொஃபட்டிக்கா ப்ரே பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப கரெக்ட்டா இருந்தது. அப்புறம் இன்னொரு இடத்துல அப்போ 94ல அப்போ ஒன் டே மோசஸ் அண்ணன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகே. வொர்ஷிப் லீடர். அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அவங்க தான் அண்ணன் மீட்டிங் எல்லாத்துலேயும் வொர்ஷிப் பண்ணுவாங்க. அப்போ கோயம்புத்தூர் ஏரியா வந்தாருன்னா, நான் கிட்டார் தூக்கிட்டு போவேன். என்ன நீ பாடுன்றுவாரு. அப்போ 94ல அகஸ்டின் அண்ணன் திருவசன பண்டிகைன்னு ஒரு மீட்டிங் இருந்தது. அதில் வந்து நீ பாடுன்னு சொல்லி ஆரம்பத்தில் நான் நிறைய பாடிட்டு இருந்தேன் அண்ணன் கூட சேர்ந்து. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் ஐ திங்க் 99 2000 தெரில, கோயம்புத்தூரில் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் மூலமாக ஒரு மீட்டிங் நடத்துனாங்க. அந்த டைமில் நான் வந்து வொர்ஷிப் லீட் பண்ணேன் நான். அப்போ வொர்ஷிப் லீட் பண்ணி முடிஞ்ச உடனே அண்ணன் வந்து ஹக் பண்ணிவிட்டு கர்த்தர் உங்களோட இருக்கார், நீங்கள் ரொம்ப நல்லா செய்கிறீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தபோது தான் அவங்க சொன்னாங்க, எங்கள் ஜெம்ஸ் மீட்டிங்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் வொர்ஷிப்பில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நமக்கு இது இவரை பார்க்குறதே பெரிய விஷயமா இருந்து நமக்கு அவங்க மீட்டிங்கில் போய் பாடணும், வொர்ஷிப் லீட் பண்ணணும்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுக்குறாருன்னு அண்ணனே கேட்குறாங்கன்னும் போது எனக்கு பயங்கர ஹாப்பி. அண்ணா நிச்சயமானேன்னு சொன்னேன். ஸோ அந்த வருஷமே சென்னையில் நடந்த ஒரு யுத்த சத்தத்துக்கு அவங்க அண்ணன் ரெஃபர் பண்ணி கோயம்புத்தூர் ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிட்டேன். ஸோ அப்போ வந்து அவங்களோட இணைஞ்சு, ஏன்னா அவங்களுடைய பிரசங்கங்கள் சாட்சிகளெல்லாம் கேட்டு வாழ்ந்தால் இப்படி வாழணும்னு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்த எனக்கு வந்து அவங்களோட சேர்ந்து ஊழியம் செய்கிறதுன்றது எனக்கு பெரிய விஷயமா இல்லை. ஏன்னா அந்த ஒன்னஸ் ஆண்டவர் அண்ணனை வச்சு பெரிய காரியங்களை செய்கிறாரு. வார்த்தைகள் மூலமாக, வெளிப்பாடுகள் மூலமாக அநேகர் ஆண்டவர்களை கொண்டு வராங்கன்னு சொல்லும்போது எனக்கு இந்த ஹிடன் அஜெண்டாவே கிடையாது. ஸோ அவங்களோட நிற்கணும், அந்த தேவ மனிதனோட நிற்கணும். ஏன்னா இவர் விலைக்கிரயம் செலுத்தி ரயில்வே ஸ்டேஷனில் ரோட்டில் எல்லாம் படுத்து எந்திரிச்சு இன்றைக்கி ஒரு 5 ஸ்டேட்டை கலக்கிட்டு இருக்காரு. உலகம் ஃபுல்லாக இவருடைய செய்திகள் போகுது எத்தனையோ பேருக்கு. ஸோ இவரோட நிற்கிறதே பெரிய விஷயன்ற மாதிரி. ஸோ அன்னையிலேருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன், கிட்டத்தட்ட மோர் தென் 26 இயர்ஸ். ஆமாம். ஸோ அது வந்து எனக்கு இட்ஸ் அ ப்ரிவிலேஜ்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு போய் நான் அவங்க ஊழியம் செய்கிறேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றதை விட அவங்களோட நிற்கிறதுன்றது. ஸோ அதனால் அவங்க லைஃப்பில் இருந்து நிறையா நான் கற்றுருக்கேன். அவங்க மூலமாக நிறையா காரியங்கள் ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கேன். அப்புறம் இந்த ஒன்னஸ் எங்களுக்கு அந்த சிங்க் என்னென்னா, ஆவியானவர் ஒருத்தர் தானே. இப்போ எனக்கு ஹிடன் அஜெண்டாவே கிடையாது. அவரோட நிற்கணும், அவர் மூலமாக கர்த்தர் கிரியை செய்கிற நம்ம சின்ன பார்ட்டாக நிற்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தினால நான் இது பாட்டு செலக்ட் பண்ணுறதே கிடையாது. நான் எப்பொழுதுமே பாட்டு அந்தந்த டைமில் பாட்டு ஆண்டவர் கொடுப்பார். பாடும்போது இடையில வர்ற வார்த்தைகள், நான் என்ன ஜனங்களை உற்சாகப்படுத்தி வார்த்தை கொடுக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியாக பார்த்தா அண்ணன் மெசேஜில் இந்த வார்த்தைகள்லாம் வரும். அது பரிசுத்த ஆவியானவர் தான், பியோர்லி. அதனால தான் நாங்கள் இத்தனை வருஷம் ஒன்றா ட்ராவல் பண்ணுறதுக்கு, ஒன்றா நிற்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறாரு. இது எனக்கு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இப்போ கூட அங்கிளோட 3 days மீட்டிங்க்கு வந்திருக்கீங்க. வெரி பியூட்டிஃபுல் அங்கிள். தேங்க் யூ ஸோ மச். உங்கள் மனசை திறந்து எங்களோட பேசுனதுக்கு, ரொம்ப ஹானஸ்டாக இன்னைக்குள்ள ஜெனரேஷனை புரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் as church,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசினது டெஃபினட்டா இட் வாஸ் a blessing for me ம். and it will definitely be a blessing to a lot more people இத கேட்க நிச்சயமா. போறவங்களுக்கு ஈவன் ஃபார் their parents the older generation அடுத்த ஜெனரேஷன் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு Definitely, நீங்க நிறைய definitely. இன்சைட்ஸ் கொடுத்துருக்கீங்க Yeah, yeah. thank you so much uncle Yes, ma. Yes, ma. it is truly a great privilege to have you today with us Yeah. Thank you. thank you uncle. ஆண்டுடைய நாமம் பயப்படட்டும். God bless you. God bless you.